கவனிங்கப்பா. ஒரு ஒயர் அது வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த ஒயர் மேக்னட்டா மாறும். இத கண்டுபிடிச்சது யாருன்னா கிறிஸ்டியன் ஆர்ஸ்டட். இது நாம ப்ரீவியஸ் சாப்டர்லயே பார்த்தாச்சு. இதுல அல்டிமேட்டா என்ன நடக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னட்டிக் எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிருக்கு. இதான் அல்டிமேட்டா நடக்குது. இப்ப கரண்ட் இருந்தாவே சார்ஜ் இருக்கும். சார்ஜ்னு இருந்தா அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அதே மாதிரி மேக்னட்னு சொல்லிட்டா அதை சுத்தி மேக்னட்டிக் ஃபீல்ட் வரும். அப்ப நான் எப்படி எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய மேக்னட்டிக் எனர்ஜியா மாத்தலான்னு இந்த எக்ஸ்பிரிமெண்டோட அந்த தீம் ஆஃப் சோல எழுதி இருக்கணும். அதே மாதிரி சில புக்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னட்டிக் ஃபீல்டா மாறுது அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். சோ எப்ப உங்களுக்கு இந்த கைண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த கைண்டுக்கு சேஞ்ச் ஆகுற ப்ராசஸ் பாசிபிளா இருக்கோ அப்ப எனர்ஜி கன்சர்வேஷன் பிரின்சிபிள் படி இதோட ரிவர்ஸும் பாசிபிள். அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்னட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்தலாம். இதோட ரிவர்ஸ் லாஜிக்கும் பாசிபிள். இப்படி மேக்னட்டிக் எனர்ஜியா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திர அந்த ப்ராசஸ்ல என்னைக்கு கிறிஸ்டியன் ஆர்ஸ்டட் இதை கொடுத்தாரோ அன்னையில இருந்தே நிறைய சயின்டிஸ்ட் அந்த ப்ராசஸ்ல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. அதுல 2 பேருக்கு சக்சஸ் கிடைச்சிச்சு. ஒருத்தவர் ஃபாரடே, இன்னொருத்தவர் ஹென்றி. இதுல பியூட்டி என்னன்னா 2 பேருக்கும் சக்சஸ் ஒரே இயர் ஒரே மந்த் ஒரே டேல கிடைச்சு, வேற வேற கண்ட்ரி. இது மிராக்கிள் தான். இதுல ஃபாரடேவோட எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குல்ல, மேக்னட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்துறதுக்கு ஃபாரடே எக்ஸிக்யூட் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் பேர். நாம இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா படிக்க போறோம். அதை வச்சுதான் நிறைய தியரி, அதை வச்சுதான் நிறைய என்ன சொல்றது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இப்படி ஃபாரடேவோட எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷனை நாம தெளிவா படிச்சு அதுல இருந்து அதோட எக்ஸ்டென்ஷனுக்குள்ள போகணும்னா ஃபாரடே சொல்ற டேம் இன் மேக்னட் நம்ம கிளியரா வச்சுக்கணும். ஏன்னா மேக்னட்டிக் எனர்ஜியை தான் எலக்ட்ரிக் எனர்ஜியா மாத்த போறோம். அப்ப மேக்னட் ரிகார்டிங் ஐடியா வேணும். ப்ரீவியஸ் சாப்டர் ஃபுல்லாவே மேக்னடிசம் தான், டாப் டு பாட்டம் படிச்சிருக்கும். பட் அவ்வளவும் நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு என்ன வேணும்னா மேக்னட் ரிலேட்டா இருக்கிற ஒரே ஒரு டேர்ம் மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ். இதுல நல்ல ஐடியா இருந்தா போதும். ஆல்ரெடி இதை நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் சாப்டர் மேக்னடிசம்ல அனலாகி ஸ்டைல்ல படிச்சிருக்கோம். எப்படி காஸ்லால எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல காஸ்லால எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிச்ச மாதிரியே சிமிலர்லின்னு போட்டு மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் படிச்சிருப்போம். மேக்னடிசமோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல 2வது கிளாஸ்ல படிச்சிருப்போம். இத படிக்கிறப்பதான் காஸ்லா மேக்னடிசம்ல வேலை செய்யாதுங்கிற பாயிண்டையும் உள்ள எடுத்துட்டு வந்திருப்போம். சோ இதெல்லாம் இங்க படிச்சிருந்தாலும் அங்கே நான் சொல்லியிருப்பேன், இந்த டேர்ம் வந்து மேக்னடிசம்ங்கிற சாப்டர்ல யூஸ்ஃபுல் கிடையாது, யூஸ்லெஸ் தான். இந்த சாப்டர்ல தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த சாப்டர் வரப்ப நம்ம இன்னொரு தடவை டீடைல்டா படிச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்ப வந்தாச்சு, நாம இன்னொரு தடவை என்ன பண்ணிடலாம், டீடைல்டா படிச்சிடலாம். அப்பதான் எனக்கு சில கீ பாயிண்ட் கிடைக்கும். கீ பாயிண்ட் கிடைச்சாதான் உள்ள போறதுக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா ஈஸியா இருக்கும். அப்ப நாம முதல்ல மேக்னட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு படிப்போம். மேக்னட்டிக் ஃப்ளக்ஸோட டெஃபினிஷன் என்னப்பா? மேக்னட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் passing through
சில புக்ல கிராசிங் த்ரூன்னு போட்டிருப்பாங்க. கிவன் ஏரியா, இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸுக்கான டெஃபனிஷன். இந்த டெஃபனிஷனுக்கு ஃபார்முலா ரெடி பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, முதல்ல கிவன் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ண போறேன். இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லா நான் இந்த அட்டையை வச்சுக்கிட்டு தான் நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறேன். எப்பெல்லாம் இந்த லெசன்ல கன்ஃபியூஷன் வருதோ அப்பெல்லாம் இந்த அட்டையை தான் எடுத்துக்க போறோம். அதனால இந்த அட்டை இருக்கிற லாஜிக்லயே நம்ம என்ன பண்ணிடலாம்னா, டயக்ராம் போட்டு ஃபார்முலாவை ரெடி பண்ணி கீ பாயிண்ட்டை டெவலப் பண்ணுவோம். இப்ப நான் இந்த ஏரியாவை சூஸ் பண்றேன்னா, இங்க இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போடும், அதான் ஏரியாவோட டைரக்ஷன். இந்த லாஜிக்ல 3 டயக்ராம் வரைய போறேன். ஒரு அட்டம் நான் இப்படி வச்சு ஏரியாவை எப்படி சூஸ் பண்றதா வரைய போறேன். இன்னொரு அட்டம் நான் இப்படி வச்சு இப்படி சூஸ் பண்றதா வரைய போறேன். ஒரு அட்டம் ஒரு மாதிரி சாய்வா வரைய. இந்த மாதிரி 3 தடவை நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா வரைய போறேன். ஃபர்ஸ்ட் அட்டம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஏன்னா ப்ரீவியஸ் சாப்டர்ல படிச்சிருக்கோம். பட் இருந்தாலும் கிளியரா படிச்சிருவோம். சோ இதுதான் நான் சூஸ் பண்ணிருக்கிற ஏரியா. நான் இந்த ஏரியாவை தான் சூஸ் பண்றேங்கிறத ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட்டு இண்டிகேட் பண்ணும். இந்த லைன் தான் ஏரியாவோட டைரக்ஷனை நான் பாக்குறேன். நிறைய புக் இங்க என்ன பண்ணுவாங்கன்னா என் கேப்னு போட்டு விட்டுருவாங்க. ஏரியா டைரக்ஷன் என் கேப்னு போடுவாங்க. ஏன் என் கேப் போடுறாங்கன்னா 90 டிகிரி மெயின்டைன் ஆகும். 90 டிகிரியை நார்மல்னு கூட சொல்லலாம். அதனாலதான் என் கேப் போடுறாங்க. நான் அந்த சிம்பிள் மோரார்லஸ் எங்கேயுமே யூஸ் பண்றது இல்லை. நான் இதை டைரக்ஷனா பாக்குறேன். இது ஏரியா, சிம்பிளா ஏனே எழுதிட்டேன். இது ஃபர்ஸ்ட் டயக்ராம். தேர்ட் டயக்ராம்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஹரிசாண்டலா வைக்கிறேன். சோ இதான் ஏரியாவோட டைரக்ஷன், ஏனே எழுதிட்டேன். இது ஏரியாவோட டைரக்ஷன், இது ஏரியா, அது ஏனே எழுதிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ணிருக்கோம்னா, இப்படி வச்சு இதை சூஸ் பண்ணிருக்கோம். தேர்ட்ல இப்படி வச்சு இப்படி சூஸ் பண்ணிருக்கோம். செகண்ட் ஒரு மாதிரி சாய்வா வரையணும். வரைகிறதெல்லாம் வரைஞ்சிடறாங்க. இந்த ஏரியா மார்க் பண்றப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொதப்பிடுறீங்க, கவனமா பண்ணுங்க. சோ பாருங்களேன், சாய்வா வரைஞ்சிட்டான். நீங்க ஏரியா சூஸ் பண்றப்ப நீங்க போடுற அந்த லைன் உங்களுக்கு 90 டிகிரி கிரியேட் ஆகுற மாதிரி. அப்படித்தானே இங்க போட்டிருக்கோம், அப்படித்தானே இங்க போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் வரும். சோ நான் 3 டயக்ராம்லயும் ஏரியாவை சூஸ் பண்றேன். தட் இஸ் விச் ஏரியா ஐ ஹவ் சூஸனோ அதான் கிவன் ஏரியா, அதை சூஸ் பண்ணிட்டேன். அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் வேணும். இது சிமிலர் லைக் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு லைனை பத்தி ஃபாரடே தான் பேசுறாரு. ஃபாரடே என்ன சொல்றாரு, எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாம் கண்ணுக்கு தெரியாதுங்கிறாரு. தெரியலனாலும் பரவாயில்ல, அதை டிரா பண்ணிக்கலாம்னு சஜஸ்ட் பண்றாரு. எப்படி டிரா பண்ண சொல்றாரு, யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னா ஒரே மாதிரியான லைன் ஒரே ஸ்பேசிங்ல போட சொல்றாரு. நான் யூனிஃபார்ம் ஃபீல்டு அப்படின்னா லைன் ஸ்பேசிங், லைன் லென்த் எல்லாம் அன்ஈவனா போட சொல்றாரு. இப்ப நான் இங்க யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் ஃபாரடே எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னாரோ அதே மாதிரி டிரா பண்ண போறேன். யூனிஃபார்ம்னா ஒரே சைஸ்ல லைன் போடணும், ஒரே ஸ்பேசிங்ல போடணும். அப்ப சில லைன்ஸ் போடுங்க. இந்த லைனுக்கு இந்த லைனுக்கு நடுவுல கேப் என்ன இருக்கோ அதே அளவுக்கு ஓரளவுக்கு ரப்பா கரெக்டா போடுங்க. ஏதாவது ஒரு ஏரோல பீனு மார்க். ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல ஃபீல்டு லைன் மார்க் பண்ணுங்க. தேர்ட் டயக்ராம் போடுங்க, அதே மாதிரி லைன் போடுங்க. ஏதாவது ஒரு லைன்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா பீனு மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட் செகண்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம்ல மிடில் லைனை ஃபர்ஸ்ட் போட்டு பீனு மார்க் பண்ணிட்டு ஆங்கிளையும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிச்ச 2 லைன் போடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, டெஃபனிஷனா ஃபாலோ பண்ற டயக்ராம் எதுன்னு பாருங்க. டெஃபனிஷன் என்ன சொல்லுது, ஃபீல்டு லைன்ஸ் பாசிங் த்ரூ கிவன் ஏரியான்னு சொல்லுது. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நாம என்ன பண்ணிருக்கோம், இததான் ஏரியாவா சூஸ் பண்ணிருக்கோம். இப்ப ஏரியா இப்படி இருக்கு. லைன் என்ன ஆகுது, இந்த பக்கத்துல இருந்து கிளம்பி நாம சொன்ன ஏரியாவை கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு, ஆர் பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் டயக்ராம் டெஃபனிஷனை ஒபே பண்ணு. ஏரியா இப்படி இருக்கு, லைனும் அது வழியா.
ஃபர்ஸ்ட் டயக்ராம் டெஃபினிஷனை ஒபே பண்றதுனால ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல நம்மளால மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்முலா என்னன்னா ஜஸ்ட் பி இன்டு. இப்ப தேர்ட் டயக்ராம், தேர்ட் டயக்ராம்ல நாம சூஸ் பண்ண ஏரியா இப்படி இருக்கு, லைன் இப்படி போகுது. அப்ப நான் சூஸ் பண்ண ஏரியா வழியா லைன் என்ன ஆகல, பாஸ் ஆகல. நீ ஓப்பனா பார்த்தா லைன் அட்டை வழியா போற மாதிரி இருக்கும். லைன் அட்டை வழியா போகணும் அப்படின்னு டெஃபினிஷன் இல்லை. அந்த அட்டையில நீ எந்த ஏரியா சூஸ் பண்ணியோ அது வழியா போகணும் தான் டெஃபினிஷன் சொல்லுது. அப்ப நான் இந்த ஏரியா சூஸ் பண்ணிருக்கேன், இது வழியா லைன் போயிருந்தாதான் ஆன்சர் இருக்குன்னு சொல்ல முடியும். ஆனா லைன் அப்படி இல்லை, இப்படி டிராவல் ஆகுது. அப்ப லைன் நான் சூஸ் பண்ண ஏரியா வழியா கிராஸ் ஆகாததுனால, பாஸ் ஆகாததுனால இந்த செட்டப்ல எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகாது, அதை ஜீரோன்னு இருக்கு. ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வேணும், ப்ரொடியூஸ் ஆகலைன்னா ஜீரோன்னு போட்டு போயிடும். இதை ரெஃபரன்ஸா வச்சு இதுக்கு போகும். இதுல பி இன்க்ளைண்டா இருக்கு. ஒரு டேர்ம் இன்க்ளைண்டா இருந்தா நீங்க ரெண்டா ஸ்பிளிட் பண்ணலாம். தீட்டா இருக்கிற சைடு காஸ் தீட்டா காம்பனன்ட், அதுக்கு பெர்பெண்டிகுலரா சைன் தீட்டா காம்பனன்ட். இப்ப நான் சூஸ் பண்ணிருக்கிற ஏரியா வழியா பாஸ் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் எவ்வளவு அப்படின்னா பி காஸ் தீட்டா. அப்ப இந்த கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலா பி காஸ் தீட்டா இன்டு ஏரியா. இந்த ஃபார்முலா கிடைச்சதுக்கு அப்புறம் சப்போஸ் இது ஒரு பெஸ்ட் ஃபார்முலா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதை வச்சு நான் இதுக்கும் போகலாம், இதுக்கும் போகலாம். அதுக்கு தீட்டா தெரியணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஃபார்முலா படி தீட்டாங்கிறது பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள், பிக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். கரெக்ட் தானே? இப்ப இதுல பாருங்க, பியும் ஏரியாவும் சேம் டைரக்ஷன்ல டிராவல் ஆகும். அப்ப தீட்டா ஜீரோ. தீட்டா ஜீரோ போட்டா காஸ் ஜீரோ ஒண்ணுன்னு இந்த ரிசல்ட் வரும். இதுல பியும் ஏரியாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப தீட்டா 90, தீட்டா 90 போட்டா காஸ் 90 ஜீரோன்னு அந்த ரிசல்ட் வரும். அப்ப எந்த ஃபார்முலா எல்லா கேசஸுக்கான ஆன்சரையும் ஆஃபர் பண்ணுதோ அந்த ஃபார்முலா தான் என்ன ஃபைனல் ஃபார்முலா. வி காட் ஃபைனல் ஃபார்முலா. இதுதான் ஃபைனல் ஃபார்முலா. டெஃபினிஷன் எழுதிட்டு நேரடியா இது படிச்சா புரியாது. அதனால ஒபே பண்ற டயக்ராமையும் டிஸ்ஒபே பண்ற டயக்ராமையும் டிரா பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா டெஃபினிஷன் என்ன சொல்ல வருதுங்கிறது ரிஜிஸ்டர் ஆக ஆரம்பிக்கும். ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா பெஸ்ட் ஃபார்முலால காஸ் தீட்டா இருக்கு. காஸ் தீட்டா இருந்தா நம்ம டாட் ப்ராடக்ட்ல எழுதலாம். அதனால டாட் ப்ராடக்ட்டுக்கு அப்டேட் பண்ணிருக்கேன். டாட் ப்ராடக்ட்னா குவாண்டிட்டி ஸ்கேலார்னு அர்த்தம். குவாண்டிட்டி வெக்டாரா இருந்தா டாட் ப்ராடக்ட் வந்துருச்சுன்னா ரிசல்ட் ஸ்கேலார். ரிசல்ட் வெக்டாரா இருந்தாதான் நம்ம டைரக்ஷன் பத்தி எல்லாம் யோசிக்கணும். ரிசல்ட் ஸ்கேலாருங்கிறதுனால நம்ம ஃபர்தரா எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு? மேபி யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணாம நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் செட் பண்ணா அப்ப நீங்க ஃபார்முலாவை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி இப்படி எழுதலாம், இன்டெகிரல் ஓவர் பி டாட் டி. இப்ப நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறது எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி மேக்னடிசம்ல அனலாகி ஸ்டைல்ல படிச்சிருப்போம். ஆல்ரெடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இதே டேர்ம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ங்கிற பேனர்ல இதே ஸ்டைல்ல படிச்சிருப்போம். இதே மாதிரிதான் டயக்ராம், இப்படிதான் ஏரியாவை சூஸ் பண்ணிருப்போம். இருந்தாலும் எனக்கு சில கீ பாயிண்ட் தேவைப்படுது, அதனாலதான் திருப்பி நடத்தியிருக்கேன். அது என்ன கீ பாயிண்ட்? இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இப்படி போகுது. நான் இந்த அட்டைங்கிற காயில், இதுக்கு பேர் இனிமேல் காயில், இந்த காயில நான் என்ன பண்ணிருக்கேன்னா இப்படி வச்சிருக்கேன். காயில்ல நான் இந்த ஏரியாவை சூஸ் பண்ணிருக்கேன். சோ ஏரியா டைரக்ஷன் பி லைக் திஸ். ஃபீல்டும் இப்படிதான் இருக்கு. ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல போறதுனால இந்த ஃபார்முலா படி தீட்டா என்ன அப்படின்னா ஜீரோ. இப்ப தீட்டா கண்டுபிடிச்சாச்சு, ஓகே. அதே நேரத்துல அப்பியரன்ஸ் ஆஃப் காயில பாருங்களேன் எப்படி இருக்கு. அப்பியரன்ஸ் எப்படி பாருங்க, ஃபீல்டு லைனுக்கு பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்பியரன்ஸ் வேற, தீட்டா வேற. தீட்டாங்கிறது நீ இந்த ஃபார்முலா படி தீட்டா எதை மீன் பண்ணுதோ அந்த ஆஸ்பெக்ட்ல கண்டுபிடிக்கிறது. அப்பியரன்ஸ்ங்கிறது நம்ம சும்மா எழுதுறது. அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலரா இருக்கு ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட். உனக்கு இப்ப நான் சொல்ற இந்த பர்பெண்டிகுலர்ங்கிற லாஜிக் புரியலன்னா நீ இப்படி யோசிச்சு பாரு. ஃபீல்டு லைன் இப்படி போகுதா, நிறைய லைன் இப்படி போகுதா, அது ஒரு கேக் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு நீளமான கேக்கு. ஃபீல்டு லைன் இப்படி போறத கேக் மாதிரி இமேஜின் பண்ண. இந்த கேக்கை நீ இப்படி கட் பண்ற, அப்பதானே இந்த பொசிஷன் வரும்.
அப்ப கேக் எப்படி கட் ஆயிருக்குன்னு சொல்லுவார், பர்பண்டிகுலரா கட் ஆயிருக்குன்னு சொல்லுவார். சோ அப்பியரன்ஸ் ஜஸ்டிஃபை பண்றது வேற, தீட்டா வேற, ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. தீட்டா ஏற்கனவே சொல்லிட்டேன், ஏரியா டைரக்ஷன் ஃபீல்டு லைன் ரெண்டு ஒரே சைட்ல போறதுனால தீட்டா 0. இந்த ஃபார்முலா படி தீட்டாவுக்கு என்ன அர்த்தமோ அதுபடி நான் டெக்னிக்கலா கண்டுபிடிக்கிறேன். அதே நேரத்துல appearance or look of coil is perpendicular to magnetic field. அது இங்க எழுதுறேன், coil is held perpendicular to magnetic field. இந்த கேஸ் இந்த கேஸ்ல நான் காயில இப்படி வச்சிருக்கேன், ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கு, ஃபீல்டு லைன் இப்படி போகும். அப்ப ஏரியாவும் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால இந்த ஃபார்முலா படி தீட்டா கண்டுபிடிச்சா எனக்கு 19. பட் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, இப்ப அந்த ஃபீல்டு லைன் தான் கேக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலேயே வச்ச மாதிரி இருக்கு. அப்ப அந்த கேக்குக்கு பேரலா இருக்கு. So appearance is parallel to magnetic field. அப்ப coil is held parallel to magnetic. இந்த appearance எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு key point develop ஆகும். When appearance of coil is perpendicular to magnetic field, then technically theta is 0. If appearance is parallel, theta is 90. அப்ப appearanceம் angle thetaவும் எப்படி இருக்கு, கான்ட்ராடிக்டா இருக்கு. எல்லா கொஸ்டின் செட்டரும் appearance தான் சொல்லுவாங்க, நீ appearance வச்சு தீட்டா கண்டுபிடிக்கணும். இப்ப appearance வச்சு நம்ம தீட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்பியரன்ஸும் தீட்டாவும் கான்ட்ராடிக்டா இருக்கிறதுனால நாம இங்க ஒரு முடிவுக்கு வரலாம். என்ன முடிவு, இஃப் தே செட் 90, அதாவது பர்பெண்டிகுலர்னு சொன்னாங்கன்னா நான் 0 போடுவேன். இஃப் தே செட் பேரலல் நான் 90 போடுவேன். அப்ப அவங்க 30 சொன்னா நான் என்ன போடுவேன், 60 போடணும். அவங்க 60 சொன்னா நான் என்ன போடுவேன், 30 போடுவேன். இந்த ஸ்டைல் ஃபாலோ. இப்ப இத்தனை நாள் நான் இதை சொன்னது இல்லை. இதுக்கு முன்னாடி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் படிக்கிறப்ப, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் படிக்கிறப்ப, ஏன்னா எனக்கு தேவைப்படல. இன்னைக்கு நான் இதை சொல்லியிருக்கேன், ஏன்னா இனிமேல் இது ஃபுல்லாவே நமக்கு தேவைப்படும். அப்பியரன்ஸ் வேற, தீட்டா வேற. தீட்டா இந்த ஃபார்முலா படி டெக்னிக்கலா நீ கண்டுபிடிக்கணும். அப்பியரன்ஸ்ங்கிறது நீ பாக்குறப்போ உன் கண்ணுக்கு எப்படி தெரியும். நான் இப்ப இந்த அட்டை எப்படி வச்சான்னு என்ன சொல்லுவேன், பர்பெண்டிகுலர் தானே சொல்லுவேன், இப்படி வச்சா என்ன சொல்லுவேன், பேரலல். அதான் அப்பியரன்ஸ், முடிஞ்சிருச்சு. அந்த அப்பியரன்ஸுக்கு தீட்டா கான்ட்ராடிக்டா இருக்கிறதுனால நான் அதை வச்சே ஒரு க்ளூ ரெடி பண்ணிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்களோ நான் 90 மைனஸ் போட்டு போடுவேன். இதான் என்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இது நல்லா தெரியணும். இது தெரிஞ்சாதான் ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். நான் உங்களுக்கு இப்ப கொடுத்த ஃபைல்ல எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற டைட்டில்லே ஒரு நோட்ஸ் இருக்கும், அந்த நோட்ஸ் எடுங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற டைட்டில்ல ஒரு நோட்ஸ் இருக்கு. இந்த நோட்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த நோட்ஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 25 எடுங்க. பேக் சைட்ல இருந்து வந்தா ஈஸியா வரலாம், பின்னாடி இருந்து வாங்க. 25க்கு சீக்கிரமா வந்துடலாம். எடுத்தாச்சா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற நோட்ஸ் பேக் சைட்ல இருந்து ப்ராப்ளம் நம்பர் 25க்கு வாங்க. எடுத்துட்டீங்களா? A square coil of side 30 centimeter with 500 turns is kept in a magnetic field of 0.4 Tesla. The plane of coil is inclined at an angle of 30 degree to the field. Calculate the magnetic flux through the coil அப்படிங்கிறாங்க. இப்பதான் பிளக்ஸோட ஃபார்முலா டெவலப் பண்ணிருக்கோம், B cos theta ஏரியா. சப்போஸ் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சேர்த்து ஃபார்முலா எழுதிருங்க, NBA cos theta. They said 500 tons, B 0.4 Tesla. ஏரியா வேணும், ஸ்கொயர் காயிலுங்கிறாங்க. ஸ்கொயரோட ஏரியா சைட் ஸ்கொயர், சைட் 30 சென்டிமீட்டர், அப்ப 30 சென்டிமீட்டர் ஹோல் ஸ்கொயர். அப்புறம் தீட்டா வேணும். அவங்க கொடுக்கறது எப்பயுமே அப்பியரன்ஸ்னு சொல்லிட்டேன். யாரும் இந்த தீட்டாவை டெக்னிக்கலா கொடுக்க மாட்டாங்க, அப்பியரன்ஸ் தான் கொடுப்பாங்க. அப்பியரன்ஸ் வச்சு நீ தீட்டா எடுக்கணும். அப்பியரன்ஸும் தீட்டாவும் கான்ட்ராடிக்டா இருக்கு, 90 மைனஸ் லாஜிக்ல வருது. தே செட் அப்பியரன்ஸ் 30 டிகிரி, அப்ப நீ எவ்வளவு போடணும், 60 போட்டுரும். அப்ப cos 60 சால்வ் பண்ண ஆன்சர். இப்போ உதாரணத்துக்கு அப்பியரன்ஸ் பர்பெண்டிகுலர்னா தீட்டா 0,
அப்பியரன்ஸ் பேரலல்னா தீட்டா 90ன்னு போடுறோம்ல, இதுக்கான டயக்ராமும் அந்த தீட்டா லாஜிக் ரெண்டுமே நம்மளுக்கு புரியும். அட்டையை வச்சு புரிஞ்சுக்கலாம். அப்பியரன்ஸ் 60 30 டிகிரினா நம்ம 60 போடுறோம்ல, அதுக்கான டயக்ராம் நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஒரு மாதிரி அன்ஈசியா ஃபீல் ஆகும். அதாவது இந்த டயக்ராம வச்சு அப்பியரன்ஸையும் தீட்டாவையும் கண்டுபிடிக்கிறது அன்ஈசியான ஃபீலை என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும். அதனால நீ என்ன பண்ணக்கூடாது, கான்ட்ரடிக்ட், அதாவது என்னன்னா ரேண்டம் ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, ரேண்டம் தீட்டா, அதுக்கு நீ டயக்ராம் யோசிக்காத. அதுக்கு நான் சொன்ன க்ளூவை வச்சு போட்டுரு. தே செட் 30னா நீ 60, 60னா 30 போட்டுரு. தே செட் ஹெல்டு பர்பண்டிகுலர், தே செட் ஹெல்டு பேரலல்னா அப்பயும் நீ வேகமா போட்டுடலாம். இல்லைன்னா நீ வச்சு பார்த்தும் அங்க ஸ்பாட்ல போய் டெக்னிக்கலா கண்டுபிடிச்சு போடலாம். உன்னோட சாய்ஸ். பட் நான் எல்லாத்துக்கும் ரெடி. நான் எல்லாத்தையும் தான் சொல்லி தரேன். கிளியர் தானே? இந்த கொஸ்டினை டிக் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. இந்த கொஸ்டினுக்கு முன் பக்கத்துல கொஞ்சம் இடம் இருக்கும். கவனிங்க, இங்க கவனிங்க. இந்த இடத்துல போர்டுல என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருக்கு. எழுதிட்டு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு டெஃபினிஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 25ன்னு போட்டுருங்க. இங்கேயும் டயக்ராம் இருக்கும். இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா ஃபீல் ஆகும். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா அந்த காயில் அப்பியரன்ஸ் வச்சுதான் படிக்க போறோம். அதனால இந்த டயக்ராம் தான் கம்ஃபர்டபுள். இதுக்கு முன்னாடியே நான் உனக்கு டயக்ராம் இப்படிதான் வரைஞ்சு காமிச்சிருப்பேன். அதனால அதே ஸ்டைல ஃபாலோ பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் பேஜ்ல ரெஃபர் ப்ராப்ளம் நம்பர் 25ன்னு போடுங்க. 25 டிக் பண்ணுங்க. 25க்கு முன்னாடி பக்கத்துல என்ன பண்ணுங்க, போர்டுல என்ன இருக்கோ அதை எழுதி முடியும். செகண்ட் டயக்ராம் வரைகிறப்ப கிளியரா வரையணும். தீட்டா போடணும், பி காஸ் தீட்டா, பி சைன் தீட்டா கரெக்டா எழுதணும், ஏரோ கரெக்டா போடணும். அப்புறம் இதை கிளியரா எழுதிக்கிறணும். ஏன்னா இதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி நம்ம இப்படி படிச்சது இல்லை. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான டெஃபினிஷனை இந்த கீ பாயிண்டோட சேர்த்து படிக்கிறோம். அதை கிளியரா எழுதணும். கம்ப்ளீட்டடா முடிச்சாச்சா? கரெக்டா எழுதியாச்சா?
பாருங்க, பி காஸ் தீட்டா பி சைன் தீட்டா போட்டிருக்கீங்களான்னு பாருங்க. நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுவேன். அதுக்கு ஏரோ கரெக்டா போடணும். முடிச்சாச்சுன்னா நோட்ஸை க்ளோஸ் பண்ணி கையிலே வச்சுக்கோங்க. ஃபைல்ல வைக்க வேணாம், கையிலே வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டடா. இப்ப அடுத்த 1 hour தெளிவா கவனிக்கணும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான டைட்டில். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு ஃபாரடே ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறாரு. மேக்னெட்ல நார்த் போல் சவுத் போல் இருக்கும். இதுல நார்த் போல்ல இருந்து சவுத் போலுக்கு சம் லைன்ஸ் பாஸ் ஆகும். அதுக்கு பேர் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ். இந்த சாப்டர்ல நாம அந்த லைனை மேக்னெட்டிக் பிளக்ஸ்னு சொல்லணும். இப்பதான் அதுக்கான ஃபார்முலா ரெடி பண்ணிருக்கோம். என்ன ஃபார்முலா? BA cos θ. கீழே நீங்க ஒரு ஹெலிக்கல் காயில் வைக்கணும். சர்க்குலர் காயில் கூட வைக்கலாம், பட் இது ஹைலி பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்கு. இந்த காயில காயில்னு சொல்லலாம், ஹெலிக்கல் காயிலுங்கிறதுனால சொலினாய்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இண்டக்டார் அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லைன்னா ஆர்மச்சூர் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து ஆல்டர்னேட் நேம். ஒரு இடத்துலயும் ஒரு நேம் இருக்கும். எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் காயில தான் மீன் பண்ணுது. சர்க்குலரா இருந்ததுன்னா நீங்க சர்க்குலர் காயில்னு சொல்லலாம், ஹெலிக்கலா இருந்ததுன்னா சொலினாய்டுன்னு சொல்லலாம், ஒரு மாதிரி சுருள் மாதிரி இருந்ததுன்னா ஸ்பெயிரல்னு சொல்லலாம், சில நேரத்துல ரெக்டாங்கிள் மாதிரி இருந்தா ரெக்டாங்குலர் காயில்னு சொல்லலாம். இவங்க எல்லாருக்கும் ஆல்டர்னேட்டா சில நேம்ஸ் கொடுத்துருக்கு. இந்த காயிலுக்கு அக்ராஸா நீங்க ஒரு கால்வனாமீட்டரை கனெக்ட் பண்ணுங்க. இதான் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப். இப்ப இந்த மேக்னெட்டை நீங்க அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணா என்ன ஆகும்? டைட்டில்ல அவர் இண்டக்ஷன் சொல்லிட்டாரு. இண்டக்டர்னா பிசிக்கல் டச்சிங் இருக்கக்கூடாது, டச் பண்ணாம பண்ணணும். அப்ப இந்த காயிலோட கேப்புக்குள்ள மேக்னெட்டை எடுத்துட்டு போயிட்டு வெளியே கொண்டு வரும். மேக்னெட்டை உள்ள கொண்டு போக மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் பிளக்ஸ் காயில்ல நிறைய லிங்க் ஆகும். மேக்னெட்டை வெளியே கொண்டு போனீங்கன்னா பிளக்ஸ் லிங்க் ஆகுறது ரெடியூஸ் ஆகும். அப்ப பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுது, உள்ள போனா இன்க்ரீஸ் ஆகுது, வெளியே போனா ரெடியூஸ் ஆகுது. அப்படின்னா பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுது. இப்படி இப்படி மேக்னெட்ல இருக்கிற பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுறப்பெல்லாம் கால்வனாமீட்டர்ல உள்ள நீடில் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்ட் ஆகுது. கால்வனாமீட்டர் கரண்ட் அண்ட் வோல்டேஜை மெஷர் பண்ணி சொல்ற பேசிக் டிவைஸ். அப்ப கால்வனாமீட்டர்ல இருக்கிற நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை சுருக்கமா EMF இன்டியூஸ்ட் அப்படிங்கிறார். இப்படி உங்களுக்கு காயில்ல EMF இன்டியூஸ் ஆகணும்னா இது ரெண்டுமே நடந்திருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு நடக்கலைனாலும் ரிசல்ட் வராது. இப்ப நான் இந்த மேக்னெட்டை ஸ்டேஷனரியா வச்சிருக்கேன். அப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகும், சேஞ்ச் ஆகாது. அப்ப ரீடிங் 0 ஆகும். சல்லுன்னு உள்ள கொண்டு போறேன், என்ன ஆகும்? பிளக்ஸ் லிங்க் ஆகுறது இன்க்ரீஸ் ஆகும், இப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப நீடில் சல்லுன்னு டிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க உள்ள கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, என்ன ஆகும்? நீடில் திருப்பி 0 ஆயிரும். ஏன் பிளக்ஸ் நிறைய லிங்க் ஆயிருக்கு, ஆனா சேஞ்ச் ஆகலாம். சல்லுன்னு வெளியே எடுத்துட்டு வாங்க, என்ன ஆகும்? நீடில் அப்படியே ரிவர்ஸ்ல டிஃப்ளெக்ட் ஆகும். வெளியே போறப்ப வெளியே கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, திருப்பி 0 ஆயிரும். அப்ப எப்பெல்லாம் மேக்னெட்டை நீங்க ஸ்டேஷனரியா வச்சிருக்கீங்களோ அப்பெல்லாம் பிளக்ஸ் லிங்க் ஆயிருக்கலாம்,
ஆனா லிங்கான அமௌண்ட் சேஞ்ச் ஆகல, அப்பெல்லாம் ரிசல்ட் ஜீரோவா இருக்கும். எப்பெல்லாம் பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகுதோ அப்பெல்லாம் ரிசல்ட் வரும். எப்படிப்பா பிளக்ஸ் லிங்க் ஆகுறத சேஞ்ச் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இப்ப நான் நடத்தின சாய்ஸ் தான். காயில ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு மேக்னெட்டா அப் அண்ட் டவுன் மூவ் பண்றோம், அதுல இது நடக்கும். ரெண்டாவது சாய்ஸ் மேக்னெட்ட ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், காயில கூட அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணலாம், இது ரெண்டாவது சாய்ஸ். மூணாவது சாய்ஸ் மேக்னெட் காயில் ரெண்டையுமே க்ளோசர் டு ஈச் அதர்னு கொண்டு வரலாம், இது மூணாவது சாய்ஸ். இதுலலாம் உங்களுக்கு பிளக்ஸ் லிங்க் ஆகுறது சேஞ்ச் ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சல்லுன்னு உள்ள கொண்டு போயிட்டீங்க, ஆன்சர் வந்துருச்சு. உள்ள கொண்டு போய் நிறுத்திட்டீங்க, ஆன்சர் ஜீரோ ஆயிடும். நிறுத்தினதுக்கு அப்புறம் சும்மா இல்லாம இந்த மேக்னெட்டை ரொட்டேட் பண்றீங்க, அப்ப என்னப்பா ஆன்சர் வரும்? அப்பயும் ஜீரோ தான் வரும். ஏன்? ஃபுல் பிளக்ஸ் லிங்க் ஆயிருச்சு, நீ சுத்தினாலும் அதே தான் லிங்க் ஆகும், லிங்கான அமௌண்ட் மாறாது, அப்ப ரிசல்ட் உங்களுக்கு வராது. சப்போஸ் மேக்னெட்டை நீங்க இப்படி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் பின்னாடி கொண்டு போறீங்க, அப்ப பிளக்ஸ் லிங்கே ஆகாது, அப்பயும் ஆன்சர் வரும். சப்போஸ் இப்படி பண்றீங்க, மேக்னெட்டை ஒரு சர்டைன் ஸ்பீட்ல கீழே இறக்குறீங்க, அதே ஸ்பீட்ல காயிலையும் கீழே இறக்கிட்டே இருக்கீங்க, அப்ப என்ன ஆகும்? லிங்க் தான் ஆகும், சேஞ்ச் ஆகாது, அப்பயும் ரிசல்ட் வராது. அப்ப எப்பெல்லாம் ரிசல்ட் வரும், எப்பெல்லாம் ரிசல்ட் வராது, இத ஃபாரடே இப்ப நான் சொன்ன மாதிரியே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இத கன்சால்டேட் பண்ணி சில பாயிண்ட் கொடுக்குறாங்க. அதுல ஒரு பாயிண்ட், whenever there is a relative motion between coil and magnet, the galvanometer shows deflection, which means the current is induced in the coil. அப்படிங்கிறது புரியுதா? ரிலேட்டிவ் மோஷன் என்ன? ஒண்ணு நீ இவனை மூவ் பண்ணு, ஆர்எல்ஸ் இவனை வச்சுட்டு இவனை பண்ணு, ரெண்டு பேரையும் க்ளோஸா எடுத்துட்டு போ. இது நடக்கிற மாதிரி மேக்னெட்டா ஹேண்டில் பண்ணா, அது காயில ஹேண்டில் பண்ணா, அதுதான் ரிலேட்டிவ் மோஷன் சொல்றாரு. ரிசல்ட் வரலன்னா அங்க ரிலேட்டிவ் மோஷன் இல்லைன்னா, இதான் ரிலேட்டிவ் மோஷனுக்கு ஒரு வைக்கிறார். நீ உடனே ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதுக்குள்ள போய் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்க ரிலேட்டிவ் மோஷன் ஆன்சர் வர்றதுக்கு மூவ்மெண்ட் எப்படி இருக்கணும், ரிலேட்டிவ். அப்படி இருந்தா உங்களுக்கு ஆன்சர் வரும், இல்லைன்னா வராது. இன்னொரு பாயிண்ட் நான் எதை இம்பார்ட்டன்ட் பாக்குறேன்னா, டிஃப்ளெக்ஷன் இஸ் மொமெண்டரி, அதை இம்பார்ட்டன்ட் பாக்குறேன். நீ அப்படியே உள்ள எடுத்துட்டு வர கால்வனோமீட்டரோட ரீடிங் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அப்பாடி ஃபுல் ரீடிங் வந்துருச்சு அப்படின்னு நீ நிறுத்திட்டா உடனே ஜீரோ ஆயிடும். அப்ப கால்வனோமீட்டர்ல நீடில் ஒரு செர்டைன் நம்பர் ஆஃப் பாயிண்டே பண்ணாது, இதை நவுத்திக்கிட்டே இருந்தா நீடில் என்ன ஆயிட்டு இருக்கும், டிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ளெக்ஷன் இஸ் மொமெண்டரின்னு சொல்றான். டிஃப்ளெக்ஷன் பெர்மனண்டா ஒரு ரீடிங் என்ன பண்ணாது, காமிக்கல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். faster the movement of magnet, greater the result in galvanometer காமிக்கும். வேகமா மூவ் பண்ணா ரிசல்ட்டும் பெட்டரா. இப்ப நான் நார்த்த உள்ள கொண்டு போறேன், அப்ப நீடில் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி ஜீரோ போகும். நார்த்த வெளியே எடுத்துட்டு வரப்ப இப்படி டிஃப்ளெக்ட் ஆகி போகும். இதே நார்த்துக்கு பதில் நான் சவுத்த உள்ள கொண்டு போனா அப்ப என்ன ஆகும்னா, உள்ள கொண்டு போறப்ப இப்படி போகும், வெளியே வரப்ப இப்படி வரும். என்னப்பா நடந்திருக்கு? நார்த்த நீங்க அப் அண்ட் டவுன் மூவ் பண்றப்ப கால்வனோமீட்டர்ல எப்படி டிஃப்ளெக்ஷன் வருதோ அதுக்கு அப்படியே டிட்டோ ஆப்போசிட்ல என்ன ஆகுது, சவுத் மூவ் பண்றப்ப வரும். சோ இதான் ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சுட்டாரு, கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. கொடுத்தாலும் அவர் என்ன பண்றாருன்னா, இந்த கீ பாயிண்ட்ஸை கன்சால்டேட் பண்ணி இந்த டைட்டில்ல ரெண்டு லாவை ஃப்ரேம் பண்றாரு, ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா. ஃபர்ஸ்ட் லாவுக்கு அவர் ஒன்னும் பெருசா யோசிக்கல, நான் மேல எழுதியிருக்கேன்ல மெயின் தீம், அதை அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்திட்டேன். whenever the amount of magnetic flux linked with the coil changes, அந்த காயிலுக்கு பக்கத்துல ஒரு சின்ன அப்டேட், க்ளோஸ்டு காயில். ஏன் க்ளோஸ்டு காயில்னா, ஒரு சின்ன இடத்துல ஒரு ஓப்பன் இருக்குன்னா கூட வேலை செய்யாது. கால்வனோமீட்டர்ல நீடில் டிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா கரண்ட் வருதுன்னு அர்த்தம். கரண்ட் வருதுன்னா கிர்ச்சாஃபோட கான்செப்ட் படி அது க்ளோஸ்டு பார்த்தா தான் இருக்கணும். அதனால க்ளோஸ்டு காயில் இல்லைன்னா க்ளோஸ்டு சர்க்யூட்னு சொல்லணும். அப்ப whenever the amount of magnetic flux linked with a closed coil changes, an EMF is induced in that coil. அப்படின்னா காயில்ல தான் EMF வரும், மேக்னெட்ல வராது, கால்வனோமீட்டர்லயும் வராது. நிறைய பேர் கால்வனோமீட்டர்ல ரீடிங் வர்றதுனால கால்வனோமீட்டர்ல EMF வருதுன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. whenever the amount of magnetic flux linked with a closed coil changes,
an EMF is induced in that coil அப்படின்னு இத ஒழுங்கா ஸ்டேட்மெண்டா மாத்திட்டா அதான் என்னது ஃபர்ஸ்ட் லா. அப்ப செகண்ட் லா என்ன, எவ்வளவு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கொடுக்கறது செகண்ட் லா. The magnitude of induced EMF in a coil is directly proportional to rate of change of flux linked with that coil. பிசிக்ஸ்ல d by dt னா என்னப்பா, ரேட் ஆஃப் சேஞ்ச், சைன் ஆஃப் ஃப்ளக்ஸ். ஃபர்ஸ்ட் லால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றாரு, செகண்ட் லால எவ்வளவு இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்றாரு. எவ்வளவு இன்டியூஸ் ஆகும், எவ்வளவு சேஞ்ச் ஆகுதோ அவ்வளவு இன்டியூஸ் ஆகும். நிறைய சேஞ்ச் ஆச்சுன்னா நிறைய வரும், கம்மியா சேஞ்ச் ஆச்சுன்னா கம்மியாகும். அப்புறம் இந்த ப்ரொபோர்ஷனலை தூக்கிட்டு நாம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் போட்டுக்கலாம். நான் இப்ப இங்க வரைஞ்சிருக்கிற டயக்ராம் படி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் எத்தனை இருக்கு, 1 2 3 4 5 6 டன். அவ்வளவுதான். இதான் வந்து ஃபாரடேயோட லா. லா தான்ப்பா இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நான் சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னல, அதெல்லாம் புரிதலுக்கு. ஃபாரடே எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுட்டு லாவை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. லால நீ தப்பா எழுதுனா தப்புதான்ப்பா. நீ லிங்க்டுக்கு ஈக்குவலண்டா இன்னொரு வார்த்தை போட்டாலும் தப்பு தான் போட முடியும். ஒரு லா ஆர்டிக்கலா வருது, ஒரு லா வந்து புக்ல பிரிண்ட் ஆகுதுன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதை வெரிஃபை பண்ணிருப்பாங்க, நிறைய சயின்டிஸ்ட் கிராஸ் செக் பண்ணிருப்பாங்க, எல்லாம் முடிச்சுட்டு தான் அது வெளியே வரும். அப்படி வெளியே வரப்ப அந்த சயின்டிஸ்ட் கொடுத்த லாவை நம்ம அப்படியே தான் எழுதணும். அதுல வார்த்தையை மாத்தி எழுதுனா அது அவரை டிஸ்ஆனர் பண்ற மாதிரி ஆகும். அதனால தப்பு தான் போடுவோம். லா, ரூல், ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கிளியரா இருக்கு. இதான் ஃபாரடேஸ் லா. ஃபாரடே இதை கண்டுபிடிச்சாரு. ஒரு கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன் இவரோடது. போன கிளாஸ்ல போன சாப்டர்ல படிச்ச ஒயர் வந்து மேக்னட்டா மாறுது, கரண்ட் கேரிங் ஒயர் மேக்னட்டா மாறுதுங்கிற அந்த கண்டுபிடிப்பு எல்லாம் வந்து ஒரு பெரிய இன்வென்ஷன். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு மாதிரியா இருக்கு, பொறாமையா இருக்கு. ஃபாரடே தொடர்ச்சியா நிறைய சொல்றாருன்ட்டு. ஏன்னா ஃபாரடே நிறைய இடத்துல டிராவல் பண்ணியிருக்காரு, ஏகப்பட்டது சொல்லியிருக்காரு. எல்லா இடத்துலயும் ஃபாரடேயோட இன்வால்வ்மெண்ட் பயங்கரமா இருக்கு, அவர் சொல்றதெல்லாம் சக்சஸ் ஆகுது அப்படின்ட்டு. இது சக்சஸா இருக்காது, இது ஃபெயிலியரா இருக்கும், ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாருன்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா இதை எக்ஸாமின் பண்றாங்க. யாராலையும் பெருசா எந்த தப்பையும் கண்டுபிடிக்க முடியாது, குறை சொல்றதுக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதே நேரத்துல லென்ஸ்னு ஒரு சயின்டிஸ்ட் வராரு, அவரும் இதை எக்ஸாமின் பண்ணி ஃபாரடே சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா ஃபாரடே சொல்லாத ஒரு பாயிண்ட் இதுல இருக்கு, அத நான் சொல்றேன்ட்டு ஃபாரடேவுக்கு எவ்வளவு கிரெடிட் கிடைச்சிச்சோ அதே அளவுக்கு கிரெடிட்ட ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட சொல்லி கெயின் பண்றாரு. அவர் சொன்ன பாயிண்ட தான் நம்ம லென்ஸ் லா அப்படிங்கிற டைட்டில்ல படிக்க போறோம். மேக்னட்டா அப் அண்ட் டவுன் மூவ் பண்றான். அப்ப மேக்னெட்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது, சேஞ்ச் ஆகுறதுனால காயில்ல இஎம்எஃப் வருது. க்ளோஸ்டு காயில் தானே, அப்ப இஎம்எஃப் கரண்டா மாறும். கரண்ட் காயில் வழியா பாஸ் ஆகுது, கரெக்டா? இந்த காயில் யாருன்னா சொலினாய்டு. சொலினாய்டு வழியா கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா சொலினாய்டு மேக்னட்டா மாறும். அப்படி சொலினாய்டு மேக்னட்டா மாறுச்சுன்னா அதுல நார்த் போல் சவுத் போல் வரும். சொலினாய்டுன்னு ஒரு டைட்டில் ப்ரீவியஸ் சாப்டர்ல நடத்துறப்ப சொலினாய்டுல நார்த் போல் சவுத் போல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு ஸ்பெஷல் ரூல் கொடுத்தேன், என் ரூல். அந்த ரூல் படி கரண்ட் என்ட்ரி ஆகுற இடம் சவுத் போல், எக்ஸிட்ல நார்த் போல். அப்ப பிளக்ஸ் காயில்ல லிங்க் ஆகுறது, வேரி ஆகுறப்ப இஎம்எஃப் வருது. அந்த இஎம்எஃப் கரண்டா காயிலுக்குள்ளேயே டிராவல் ஆகுறப்ப காயில்ல ஒரு புது மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. இந்த புது மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஒரிஜினல் மேக்னெட்டிக் ஃபீல்ட அப்போஸ் பண்ணும். இதுதான் லென்ஸ் கண்டுபிடிச்சது. தி இன்டியூஸ்ட் கரண்ட் ப்ரொடியூஸ்ட் இன் எ காயில் or the induced current produced in a circuit will flows in a direction that will oppose the cause producing it. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கரண்ட் வர்றதுக்கு காரணமே இந்த மேக்னெட் தான். வந்த கரண்ட் என்ன பண்ணுது, டெக்னிக்கலா ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகி என்ன பண்ணுது, அந்த மேக்னெட்டை அப்போஸ் பண்ற ஆட்டிடியூட காமிக்குது. இதுதான் லென்ஸ் லா. இந்த லென்ஸ் லா சொல்ல வர அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அது ஹியூமனோட ஆட்டிடியூட் தான் என்னைய பொறுத்தவரைக்கும். நம்மலாம் என்னப்பா பண்றோம், யாருனால டெவலப் ஆகுறோமோ அவங்களையே டெவலப் ஆயிட்டு அப்போஸ் பண்றோம். இப்ப நம்ம யாருனால டெவலப் ஆயிட்டு இருக்கோம், பேரண்ட்ஸ்னால டெவலப் ஆயிட்டு இருக்கோம். டெவலப் ஆயிட்டு என்ன பண்றோம், ஒரு ஸ்டேஜ்ல அவங்களே அப்போஸ் பண்ணுவோம். அதே தான் இங்கேயும். இந்த கரண்ட் வர்றதுக்கு காரணமே இந்த மேக்னெட் தான். வந்த கரண்ட் என்ன பண்ணுது,
நேரடியா போய் அப்போஸ் பண்ணாம ஸ்மார்ட்டா இன்னொரு புது ஃபீல்டை உருவாக்கி அந்த புது ஃபீல்டை வச்சு என்ன பண்ணுது, பழைய ஃபீல்டை அப்போஸ் பண்ணுது. ஓகே தானே? சோ இதான் என்னது லென்ஸ் லா கான்செப்ட். புரியுதா? அப்போஸ்ங்கிற வேர்டை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒரு மைனஸ் போட்டுது. சரி, லென்ஸ்லா இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றாரு, அதனால என்ன பெனிஃபிட் அதை யோசிக்கணும்ல. இப்ப நான் கரண்ட் டைரக்ஷனே கொடுக்கல, கரண்ட் டைரக்ஷன் கொடுக்கல, பிளாங்கா விட்டான். ஃபாரடேவோட கான்செப்ட் படி என்னால கரண்ட் டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஃபாரடே கரண்ட் டைரக்ஷன் பத்தி கேட்கிறப்ப என்ன சொல்றாரு, நீங்க நார்த்த மூவ் பண்ணா டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல சவுத்த மூவ் பண்ணா இருக்கும்னு சொல்றாரு. அது ரைட் சைடா, லெஃப்ட் சைடா, கிளாக் வைஸா, ஆன்டி கிளாக் வைஸான்னு ஃபாரடே என்ன பண்ணல, கரண்ட் டைரக்ஷனுக்கான சினாரியோ கொடுக்கல. லென்ஸ் ஒரு தீம் கொடுத்துட்டாரு, இவனும் மேக்னட்டா மாறுவான், இவன் பழச யாரு என்ன பண்ணுவான், அப்போஸ் பண்ணுவான்ட்டு. இப்ப கண்டிப்பா இந்த புது மேக்னட் பழைய மேக்னட் என்ன பண்ணும், அப்போஸ் பண்ணும். அதான் லென்ஸ் சொல்ல வர அந்த மெயின் பாயிண்ட், அதான் தீம். அப்படின்னா நீ ஈஸியா சவுத் நார்த் ஜட்ஜ் பண்ணிடணும். இப்ப இந்த நார்த் அப்போஸ் பண்ணா இங்க என்ன போடணும், நார்த் தான் போடணும். அப்ப இங்க என்ன போடணும், சவுத். இப்ப இதுல கரண்ட் டைரக்ஷன் ஈஸியா இந்த போல்ஸுக்கு ஃபேவரா மார்க் பண்ணிடலாம். சவுத்னா என்ன ஆகணும், கரண்ட் என்ட்ரி ஆகணும். நார்த்னா என்ன ஆகணும், கரண்ட் எக்ஸிட். இந்த வேர்டை வச்சு இதை மார்க் பண்ணி அதை வச்சு ஈஸியா கரண்ட கண்டுபிடிச்சிடலாம். இதான் லென்ஸ் சொல்ல வரும். புது ஃபீல்டு பழச அப்போஸ் பண்ணுது, அதை வச்சு நீங்க கரண்ட் டைரக்ஷனை கண்டுபிடிங்க அப்படிங்கிற. ஃபாரடே கரண்ட் டைரக்ஷனை பத்தி பேசல, லென்ஸ் ஆஃபர் பண்ணிட்டாரு. கரண்ட் டைரக்ஷன் ஒரு இடத்துல கரண்ட் வருதுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஃபாரடேவோட எக்ஸ்பெரிமெண்ட்ல மிஸ் ஆகுது. அதை லென்ஸ் சூப்பரா சொல்லிட்டாரு. சொன்னதுனால ஃபாரடேவுக்கு கிடைக்கிற அத்தனை கிரெடிட்டும் லென்ஸுக்கும் கிடைக்கும். லென்ஸ்ல ரிகார்டிங் சில ப்ராப்ளம் இருக்கு. இப்ப நான் சொன்ன ஸ்டைல்லையும் இன்னொரு ஸ்டைல்லையும் சில முக்கியமான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்த வாரம் சாட்டர்டே கிளாஸ்ல பார்ப்போம். அப்பதான் வரும், அது வரையும் அந்த ப்ராப்ளம் தொட முடியாது. அங்க வர்றப்ப நாம என்ன பண்ணுவோம் அதை பத்தி டீட்டெயில்டா பார்ப்போம். அப்ப நாம இதை படிப்போம். எப்பெல்லாம் லென்ஸ்லா தேவைப்படுதோ அப்பெல்லாம் படிப்போம். லென்ஸ்லாவை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி லான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் ரெடி பண்ணுவோம். எல்லாமே படிப்போம் ஒன் பை ஒன்னா பண்ணுவோம். இது ரொம்ப எலக்ட்ரோ மேக்னடிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ரெண்டுமே சேர்த்து 8 கிளாஸ்ல முடிச்சாங்க. ரொம்ப பெரிய லெசனும் கிடையாது, ரொம்ப சின்ன லெசனும் கிடையாது. ஆனா முக்கியமான லெசன், ஸ்கோரிங்க ரைஸ் பண்ற ஒரு லெசன். நல்லா கவனிக்கணும், வீட்டுல போய் படிக்கணும். உடனே ஓபன் பண்ற யாருன்னு பாரு, கொரோனா இப்ப திறந்தாங்களே யாரு, கவனி. இப்ப அடுத்த செக்மெண்ட், இப்ப லென்ஸ்லா ஃபாரடேஸ் லா படி இஎம்எஃப் ஓட ஃபார்முலா மைனஸ் n இன்டூ டிசை பை டிடி. சைக்கு பதில் பிஏ காஸ் தீட்டான்னு நம்ம கண்டுபிடிச்சதை ஃபில் பண்ணுவோம். இப்ப எனக்கு என்ன ஐடியா கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல இருக்கிற தீட்டாவை வேரி பண்ணா
ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேரி ஆகும் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏரியா காயில வேரி பண்ணாலும் இஎம்எஃப் வேரி ஆகும், அடுத்த ஐடியா கிடைக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்ட வேரி பண்ணாலும் இஎம்எஃப் வேரி ஆகும், இன்னொரு ஐடியாவும் கிடைக்குது. அப்ப இந்த ஃபேக்டர்ஸ் வேரி பண்ணா ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் வேரி ஆகும். அப்ப எப்படி இந்த ஃபேக்டர்ஸ் வேரி பண்றது, அதுக்கான செட்டப் என்ன, அததான் நம்ம அடுத்து 1 by 1 படிக்க போறோம். இத மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிற டைட்டில் கீழே கொண்டு வர. மொத்தம் 3 மெத்தட், டு வேரி தீட்டா, டு வேரி ஏரியா, டு வேரி பி. இதுல இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் இருக்குல்ல, டு வேரி தீட்டா, அத கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணா ஏசி ஜெனரேட்டருக்குள்ள போயிடலாம். நம்ம சிலபஸ் படி முக்கியமான தியரி. இன்னைக்கு இந்த 3 மெத்தடையும் படிச்சிருவோம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் தோஸ் மெத்தட் எனக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். அந்த கன்க்ளூஷனை வச்சுதான் நாளைக்கு கிளாஸ்ல ப்ராப்ளம் பார்க்கணும். ஓகே, இதுல இந்த மெத்தட் இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளேயும் போகணும். இதை தனியா ஒரு நாள், இதை தனியா இன்னொரு நாள்னு படிக்கிறது வேஸ்ட். சேர்த்தே படிக்கிறதா. அதாவது இதெல்லாம் வேரி ஆனா இது வேரி ஆகும், ஓகே. இதை எப்படி வேரி பண்றது? அப்ப ஃபாரடேவோட செட்டப் இருக்குல்ல, எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப், இதை இந்த கன்சர்ன் டேர்ம்ஸை வேரி பண்ற மாதிரி ரீட்ரா பண்ணணும், இல்ல ரீமாடிஃபை பண்ணி டிரா பண்ணணும். அப்பதான் வேரி பண்ணி அதுல எப்படி ஆன்சர் வருதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும், இல்ல புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் டைட்டில் எப்படி போறோம், மெத்தட்ஸ் டு ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப். ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. அதுல என்ன ஃபேக்டரை வேரி பண்ணா ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் என்ன ஸ்டைல்ல வேரி ஆகும் அப்படிங்கிறத நாம 3 மெத்தடா பிரிச்சு படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் மெத்தட் டு வேரி தீட்டா. தீட்டானா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு சொன்னா பொசிஷன் எழுதக்கூடாது. ஓரியன்ட்னா ஆங்கிள்னு அர்த்தம், இல்ல ரிலேட்டிவ் ஆங்கிள்னு எழுதணும். அதுக்கு பெஸ்ட் நீ இப்படி எழுதிடலாம், டு வேரி ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். ஓரியன்டேஷன் தீட்டா ஆஃப் காயில். ஃபாரடேவோட அந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்ல நாம ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் யூஸ் பண்ணோம். அதுல நார்த் போல் சவுத் போல் வரும். நான் நார்த் போல இந்த சைடு டிரா பண்றேன். இந்த பக்கம் இருக்கிற சவுத்தை கட் பண்ணி அந்த சைடு போறோம். ஒண்ணு முடிச்சாச்சு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹெலிக்கல் காயில் எடுத்துக்கிட்டோம். இப்ப இந்த ஹெலிக்கல் காயில்ல நான் என்ன பண்றேன்னா இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டா இது ஒரு எலிப்ஸ் ஷேப் இல்ல சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. இது ஒரு டேன், அதை நான் ரெக்டாங்கிள் ஷேப்ல இங்க வரையறேன். ஒரு டேன் போட்டோமா, ரெண்டாவது டேன் போடணும்னா நீ இது மேலேயே போட்டுக்க, மூணாவது டேனையும் அது மேலேயே போட்டு, நீ எத்தனை டேன் வேணுமோ அத்தனை டேன் போட்டுக்கலாம், அதெல்லாம் லிமிட்லெஸ். இப்ப இந்த காயில ரொட்டேட் பண்ணும். காயில ரொட்டேட் பண்ண ஆங்கிள் வேரி ஆகும். காயில ரொட்டேட் பண்ண காயிலோட ஓரியன்டேஷன் மாறுறதுனால நார்த்ல இருந்து சவுத்துக்கு போற மேக்னெட்டிக் ஃபீல்ட் காயில படுற அமௌண்ட் வேரி ஆகும். ஃபீல்ட் ஆர் ஃப்ளக்ஸ் காயில லிங்க் ஆகுறது வேரி ஆச்சுன்னா ஃபாரடேஸ் லா படி நம்மளுக்கு என்ன ஆகும், இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, மைனஸ் என் இன்டூ டி சை பை டிடி. இந்த ஃபார்முலா ஜெனரலைஸ்டா இருக்கு, எனக்கு இந்த டைட்டிலுக்கு சூட்டபிளா அப்டேட் ஆகும். அதனால நான் என்ன பண்றேன், மைனஸ் என் இன்டூ டி பை டிடி ரீடைன்மெண்ட் சைக்கு பதில் பிஏ காஸ் தீட்டான்னு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃபார்முலாவை ஃபில் பண்றேன். டு வேரி தீட்டா அதான பிளான். இப்ப இவனை மட்டும் இங்க வச்சுட்டு மிச்சம் எல்லாரையும் வெளியே எடுத்துட்டு வரேன். அப்ப மைனஸ் என் பிஏ இன்டூ டி பை டிடி காஸ் தீட்டான்னு வரும். தீட்டாவை ஒமேகா டின்னு எடுத்து, எப்படி ரொட்டேஷனல் சர்க்குலர் மோஷன்ல ஒமேகான்னு ஒரு டேர்ம் நீங்க படிச்சிருக்கீங்க. ஒமேகானா ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம்.
இதுல இருந்து தீட்டா கண்டுபிடிச்சா உங்களுக்கு ஒமேகா டி. எப்ப வேணாலும் இந்த சாப்டர்ல நீங்க தீட்டாவுக்கு பதில் ஒமேகா டி இல்ல ஒமேகா டிக்கு பதில் தீட்டான்னு மாத்திக்கணும். அப்ப இங்க இருக்கிற தீட்டாவுக்கு பதில் ஒமேகா டி நான் மாத்திட்டேன். இப்ப நீங்க டிஃபரன்சியேட் பண்ணுங்க. மைனஸ் என்பிஏ ரீடைன் காஸ் ஒமேகா டியை டிஃபரன்சியேட் பண்ணா மைனஸ் சைன் ஒமேகா டின்னு வரும். ஒமேகா டியை டிஃபரன்சியேட் பண்ணா ஒமேகான்னு வரும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அப்ப இ இஸ் ஈக்குவல் டு என்பிஏ ஒமேகா இன்டு சைன் ஒமேகா டின்னு வரும். நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு இந்த என்பிஏ ஒமேகாவை மேக்சிமம் இஎம்எஃப் இ நாட்னு மாத்திக்கிறேன். அப்ப நீங்க காயில ரொட்டேட் பண்ணீங்கன்னா காயில லிங்க் ஆகுற பிளக்ஸோட அமௌண்ட் வேரி ஆகும். பாரடேஸ் லா படி பிளக்ஸ் வேரி ஆச்சுன்னா உங்களுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ஆனா டு வேரி தீட்டாங்கிற அந்த ஸ்டைல்ல இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு இது பெஸ்ட் ஃபார்முலா. அவ்வளவுதான், டெரைவ் பண்ணியாச்சு. இதை டெரைவ் பண்ணதுல இருந்து நான் 5 ஸ்பெஷல் கேஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒமேகா டி தீட்டா 0 டிகிரின்னு எடுக்கிறார். செகண்ட் கேஸ்ல 19 எடுத்துக்கிறார். தேர்ட் கேஸ்ல 180 எடுக்கிறார். ஃபோர்த் கேஸ்ல 270. ஃபிஃப்த் கேஸ்ல 360. ஏன் 360 வரையும் போயிருக்கேன்னா 360ங்கிறது 1 ரவுண்ட மீன் பண்ணும், 1 ரொட்டேஷனை மீன் பண்ணும். ஒரு ரொட்டேஷன்ல என்ன ஆன்சர் வருதோ அதே தானே அடுத்தடுத்த ரொட்டேஷன்லயே வரும். அதனால நான் 1 ரொட்டேஷன்ங்கிறதுனால 360 வரை எடுத்திருக்கேன். அதுலயே இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் சூஸ் பண்ணிருக்கேன்னா ஹைலி கம்ஃபோர்ட் 30 டிகிரி 60 டிகிரியோட 90 270 180 எல்லாம் கம்ஃபோர்ட். எப்படின்னா ப்ரொட்ராக்டர் இல்லாமலே இந்த ஆங்கிள புரிஞ்சுக்கலாம். 30 60னா நீ ப்ரொட்ராக்டர் வச்சுதான் மெஷர் பண்ணணும். அதனாலதான் நான் இந்த மாதிரி ஆங்கிள் எடுத்திருக்கேன். சோ இதெல்லாம் என்ன பண்றேன் அப்படின்னா கொண்டு போய் சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப 0 போட்டா என்ன சைன் 0ன்னு வரும். சைன் 0 0. 0 இன்டு இ நாட் என்ன ஆயிருன்னா 0 வரும். 90 போட்டா சைன் 90 1ன்னு வரும். 1 இன்டு இ நாட் என்ன ஆகும்? அப்ப இ இஸ் ஈக்குவல் டு இ நாட். 180 போட்டா சைன் 180 வரும். சைன் 180 0. அப்ப 0 இன்டு இ நாட் 0. 270 போட்டா சைன் 270 வரும். அது -1. -1 இன்டு இ நாட் மைனஸ் இ நாட். 360 போட்டா சைன் 360 0ன்னு வரும். 0 இன்டு இ நாட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து என்ன? இவன் அப்படியே வேவ் ஃபார்மா மாத்துறேன். சோ ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல தீட்டா ஆர் ஒமேகா டி 0 90 180 270 360 ஆங்கிள் மார்க் பண்ணிட்டா. வெர்டிகல் ஆக்சிஸ்ல இஎம்எஃப் 0 டிகிரில 0, 90 டிகிரில இ நாட், 180 டிகிரில 0, 270ல மைனஸ் இ நாட், 360ல 0. ஓகே, இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்? ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணா வேவ் ஃபார்ம் கிடைக்கும். பாயிண்ட் மார்க் பண்ணாம நீ சும்மா இப்படி போடவே கூடாது. நீ பாயிண்ட் மார்க் பண்ணிருக்கேங்கிறத கரெக்ட் பண்ற டீச்சருக்கு காமிக்கணும். அதனால டாட் வச்சு ரவுண்டு போட்டு அதுக்கப்புறம் தான் நீ ஃப்ரீ ஹேண்ட்ல கனெக்ட் பண்ண. இந்த டைட்டிலுக்கு மேத்தமெட்டிக்கலா என்ன ஜஸ்டிபிகேஷனோ அதை எடுத்தாச்சு. இப்ப இன்னும் சில விஷயங்கள் டெக்னிக்கலா இங்க எழுதுனா சூப்பரா இருக்கும். யாரும் எழுதுறது இல்ல, நீ எழுது. அப்ப இன்னும் நல்லா இருக்கும். என்ன அப்படின்னா இப்ப இதுதான் இனிமேல் காயில். இந்த காயில் இதான் நான் இனிஷியலா இப்படி வச்சிருக்கேன். இதான் காயிலோட ஏரியா. இதுதான் ஏரியா தான் நாம என்னப்பா பண்ணுவோம்? டைரக்ஷன் ஆஃப் ஏரியாவை இப்படிதான் காமிக்கணும். இந்த சைடு நார்த் மேக்னெட், இந்த சைடு சவுத் மேக்னெட். தம்பி கவனிங்க. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃப்ரம் நார்த் டு சவுத்னு இப்படிதான் இருக்கும். அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்கு? ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஃபார்முலா படி தீட்டானா யார்? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ஏரியாவுக்கும் அக்ராஸா உள்ள ஆங்கிள். இப்ப நான் வச்சிருக்கிற ஸ்கீம் படி மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் ஒரே டைரக்ஷன்ல இருக்குன்னா தீட்டா எவ்வளவு? 0. தீட்டா 0ன்னு தான் இங்க எழுதிருக்கு. தீட்டானாலும் ஒமேகா டைனாலும் ஒண்ணுதான். அதே நேரத்துல லுக் ஆஃப் காயில் எப்படி இருக்கு? அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு? மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலரா வச்ச மாதிரி இருக்கு. கேக்க கட் பண்ண மாதிரி இருக்கு. அதனால தீட்டா 0ன்னு டெக்னிக்கலா இங்க எழுது.
appearance statement இங்க இருக்கு. Here coil is held perpendicular to magnetic field. இது எழுதணும்னு அவசியம் இல்லை, ஆனா இது எழுதுனா நல்லா இருக்கும். அடுத்து என்ன, நான் அடுத்து இந்த காயில ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ண போறேன். ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி வரும் தம்பி, கவனிக்கணும், இப்படி வரும். அடுத்த பொசிஷன் இதான், நான் ஸ்லோவா ரொட்டேட் பண்ணி இங்க வரேன். இந்த பொசிஷனை நான் ஹைலைட் பண்றேன். இது ஏரியா. அப்ப ஏரியா டைரக்ஷன் இப்படி இருக்கு. நார்த்ல இருந்து சவுத்துக்கு ஃபீல்டு இப்படி போகுது. அப்ப ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்படின்னா தீட்டா 90. அப்ப தீட்டா 90 எழுதியாங்க. அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு மேல வச்ச மாதிரி இருக்கு, அதாவது கேக்கு மேல படுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா இதுக்கு பேரு parallel to magnetic field. அப்ப காயில் இஸ் ஹெல்ட் parallel to B. நான் ஃபர்ஸ்ட் வச்ச பொசிஷன் இது. இதுல தீட்டா டெக்னிக்கலா 0, அப்பியரன்ஸ் 90. அடுத்து நான் இந்த பொசிஷன், தீட்டா டெக்னிக்கலா 90. அதே நேரத்துல அப்பியரன்ஸ் கண்டுபிடிச்சா என்னவா இருக்கு, parallel இருக்கு. அடுத்து ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணி இப்படி போறான். அப்ப இது ஏரியா டைரக்ஷன். மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்ப மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஏரியாவும் எப்படி இருக்கு, ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப தீட்டா 180. அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு, பர்பெண்டிகுலரா இருக்கு. அப்ப ஹெல்டு பர்பெண்டிகுலர் டு பி. பாருங்க, ஃபர்ஸ்ட் பொசிஷன் இது, 2 இது, 3 இது, 4 இது. அப்ப ஏரியா கீழே போயிடுச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கு. இது ஒரு 180, இது ஒரு 90. அப்ப 270. அப்ப டெக்னிக்கலா தீட்டா 270. அப்பியரன்ஸ் parallel இருக்கு. அப்படின்னா parallel to B. ஃபைனலா இந்த பொசிஷனுக்கு வரேன். நான் ஆன்டி கிளாக் வைஸ்ல தான் ரொட்டேட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். இது 1, 2, இது 3, இது 4, இது 5. அப்ப ஏரியா இப்படி இருக்கு. ஃபீல்டும் இதே டைரக்ஷன்ல தான். இப்ப ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல போனா 0, 0 நாலும் 360 நாலும் ஒண்ணுதான். அப்பியரன்ஸ் பர்பெண்டிகுலரா இருக்கு. இதான் ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். இப்ப இந்த கொஸ்டின் எக்ஸாம்ல கேட்டா என்ன, நீ இப்படிதான் ஆரம்பிக்கணும். when we place coil in magnetic field and if we rotate the coil in anti-clockwise direction, the orientation, that is the relative angle between coil and magnet, gets varied, so that the amount of magnetic flux linked with coil also varies. According to Faraday's law of electromagnetic induction, the flux linked with coil gets changed. The EMF is induced. That is given by இதை எழுதி அப்படியே வர வேண்டியது. முன்னாடியே நீ என்ன பண்ண, எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடணும். அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறப்ப சோனின் ஃபிகர்னு நடுவுல எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்த்து விட்டு, அவ்வளவுதான். முடிஞ்சா 5 பொசிஷனுக்கான டயக்ராம் வரையலாம், இல்லைன்னா இது ஒண்ணு வரைஞ்சாவே போதும். இவ்வளவுதான் பைதான் டு வேரி தீட்டா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில். நீ யோசிச்சு பாரு, ஃபீல்டு லைன்ஸ் நார்த்ல இருந்து சவுத்துக்கு இப்படி போகுது, நீ இவனை சுத்துற, அப்ப என்ன ஆகும், ஃபீல்டு லைன் இந்த காயில லிங்க் ஆனது வேரி ஆயிட்டே இருக்குமே. அப்ப பாரடேஸ் லா அப்படி இஎம்எஃப் வந்தே ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பொதுவா இருக்கு, ஜெனரலைஸ்டா இருக்கு. எனக்கு இந்த டைட்டிலுக்கு சூட்டபிளா இருக்கு, அதை டெரைவ் பண்ணு. அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி எழுதுறீங்க, நான் நோட்ஸ்ல எழுதியிருப்பேன், அப்பதான் நல்லா இருக்கும். இத படிச்சுட்டா இதான்ப்பா ஏசி ஜெனரேட்டர். ஏசி ஜெனரேட்டர் இமீடியட்டா புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் திங் என்ன, இந்த ஜெனரேட்டருக்குன்னு ஒரு லாஜிக் இருக்கு. என்ன லாஜிக்னா, மெக்கானிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்தும். இதுதான் ஜெனரேட்டரோட பேசிக் லாஜிக், தீம் தான். ஜெனரேட்டருங்கிறது டிவைஸ் அப்படின்னா அதுக்குன்னு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கு. இங்க பிரின்சிபிள் யாருன்னா பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இதான் ஜெனரேட்டரோட பிரின்சிபிள். அடுத்து என்ன, அடுத்து பார்ட்ஸ். இதுல மேஜர் பார்ட் யாருன்னா ஃபீல்டு மேக்னெட். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபீல்டு மேக்னெட். ஃபீல்டு மேக்னெட்னா இந்த மேக்னெட் தான்.
நீங்க எப்படி எழுதணும்னா ஃபார் லோ பவர் ஜெனரேட்டர் we use permanent magnet. For high power generator we use electromagnet அப்படின்னு எழுதி. அவ்வளவுதான். நீ வளன்னு கதையெல்லாம் எழுத தேவை. நீ கன்ஸ்ட்ரக்ஷன்லயும் பார்ட்ஸ்லயும் ஸ்டோரி எழுதுறதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. மார்க்லாம் வராது. ரெண்டாவது என்ன? ஆர்மச்சூர். ஆர்மச்சூர்னா இந்த காயில் தான். இததான் ஆர்மச்சூர்னு சொல்றோம். இப்ப நான் வச்சிருக்கோம்ல, இப்படியெல்லாம் வைக்க முடியாது. இப்படியெல்லாம் காயில வச்சுட்டு இந்த லுக்ல காயில வச்சுட்டு நீ சுத்துனா நசுங்கிடும். அப்ப காயில வைக்கிறதுக்குன்னே ஒரு செட்டப். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி சிலிண்டரிக்கல் ஷேப்ல அயன் ஆர் ஸ்டீல்ல மெட்டீரியல் சூஸ் பண்றாங்க. இதுக்கு பேர் கோர். அயன் கோர் ஆர் ஸ்டீல் கோர். இதுல பள்ளம் பள்ளமா இருக்கும். அந்த பள்ளத்துக்கு ஸ்லாட்னு பேர். கவனமா பாருங்க. இந்த ஒயரோட பிகினிங் இருக்குல்ல, நுனி, அதை கையில பிடிச்சுக்கிட்ட இறுக்கமா அந்த ஸ்லாட்ல அந்த ஒயரை வைக்கணும். காப்பர் ஒயர். அப்புறம் இந்த போர்ஷன் இருக்குல்ல, இங்க வரும். இந்த போர்ஷன் இருக்குல்ல, கீழே கொண்டு போயிடும். கீழையும் பள்ளம் இருக்கும். இது ஒரு டேன். நீ அடுத்த டேனை இது மேலேயே சுத்திக்கலாம். உனக்கு இப்படி எத்தனை டேன் வேணுமோ அத்தனை டேன் போடலாம். அந்த ஸ்லாட் ஃபுல் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போட முடியாதுன்னு தோணுச்சுன்னா சுத்தி பக்கத்து ஸ்லாட்ல போடும். இந்த மாதிரி டயக்ராம் ஒண்ணு உனக்கு ஒரு போட்டோ எடுத்தா. இதுதான் மொத்தமா ஆர்மேச்சர். தி காப்பர் வைண்டிங் wound on steel or iron core. It is totally called as armature அப்படின்னு சொல்லலாம். காப்பர் ஆர் அலுமினியம் வைண்டிங் யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் கண்டக்டர். அயன் ஆர் ஸ்டீல் கோர் யூஸ் பண்றோம், அதுவும் கண்டக்டர். எலக்ட்ரிசிட்டி வேற இங்க ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப ஷார்ட் சர்க்கியூட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் பண்ணிருக்கு. அப்ப எப்படி எழுதணும்? தி இன்சுலேட்டட் காப்பர் வைண்டிங் இஸ் wound on armature core which is made by iron or steel அப்படின்னு எழுதிட்டா இது முடியும். இப்ப இந்த இடத்துலதான் மேக்னெட் இருக்கு. இங்கிட்டு சவுத் இருக்கும், இங்கிட்டு நார்த் இருக்கும். நல்லா இமேஜினேஷன் கரெக்டா வேணும். இந்த கோர் இருக்குல்ல, இதுல தானே வைண்டிங் சுத்தி இருக்கும். இந்த கோர்ல இங்க நிறைய பெருசா நல்லா ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல ஒரு அயன் ராடை நீங்க இன்சர்ட் பண்ணணும். அதுக்கு பேர் சாப்ட். SHAFT. சாப்டோட எண்ட்ல டர்பைன் இருக்கும். டர்பைன்ல பிளேட் இருக்கும். இப்ப இந்த டர்பைனுக்கு நீங்க ஃபீடிங் கொடுக்கணும். ஹை பிரஷர் ஏர் கொடுக்கலாம், ஹை பிரஷர் ஸ்டீம் கொடுக்கலாம், இல்லைன்னா ஹை பிரஷர் வாட்டர் கொடுக்கலாம். அதெல்லாம் நீங்க டர்பைனுக்கு கொடுத்தா டர்பைன் சுத்தும். டர்பைன் சுத்துறப்ப சாப்ட் சுத்தும். சாப்ட் சுத்துறப்ப இந்த கோர் சுத்தும். கோர் சுத்துனுச்சுன்னா கோர்ல இருக்கிற காயில் சுத்தும். காயில் சுத்துனுச்சுன்னா பக்கத்துல என்ன இருக்கு? மேக்னெட் இருக்கிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் காயில்ல லிங்க் ஆகுறது வேரி ஆகும். காயில்ல லிங்க் ஆகுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் வேரி ஆச்சுன்னா உனக்கு EMF இன்டியூஸ் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்ப என்னப்பா நடக்குது? டர்பைன் சுத்தணும். அதான் மெக்கானிக்கல் எனர்ஜி. அப்ப இந்த கோர் சுத்தி உனக்கு இந்த டெர்மினல்ல என்ன கிடைக்குது? EMFங்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்குது. அப்ப மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறும். என்ன பிரின்சிபல்? சுத்துறப்ப ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகி EMF வருது அப்படிங்கிற பிரின்சிபல். அது யாரு? பாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக். ஓகே, இதான் பண்ணி எழுது. எக்ஸாம்ல எழுதுறப்ப ஏசி ஜெனரேட்டர் கேட்டாங்கன்னா லாஜிக்னு போடுங்க, பிரின்சிபல் போடுங்க, பார்ட்ஸை பத்தி சுருக்கமா எழுதுங்க. தென் தியரினா, நிறைய பேர் தியரினா கன்ஸ்ட்ரக்ஷன் தியரின்னு நினைச்சுக்கிறேன். அப்படி கிடையாது. நீ படிக்கிறப்ப லைன் லைனா இருந்ததுன்னா அதை தியரின்னு நினைக்கிறேன். பிசிக்ஸ்ல தியரினா ஒர்க்கிங்னா. இப்போ ஒர்க்கிங். when we rotate armature with the help of external means, அந்த டர்பைன் அந்த சாஃப்டா தான் external means, then the coil wound on that armature also starts to rotate. If coil starts to rotate, the flux linked with coil gets varied, so that by Faraday's law of electromagnetic induction, the EMF is induced in the coil. That induced EMF is developed or derived அப்படின்னு போட்டு நீ இதை ஃபுல்லா எழுதணும். டெரிவேஷன் எழுதணும்.
நான் நோட்ஸ்ல ஏசி ஜென்ரேட்டர்னு போட்டு இதெல்லாம் எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதி பிராக்கெட்ல டெரைவ்னு போட்டிருப்போம். அப்படின்னா நீ ஸ்ட்ரைட்டா இதை எழுதக்கூடாதுன்னு அர்த்தம். இப்ப நான் எப்படி இந்த போர்ட்ல ஓரியன்டேஷன் ஆஃப் காயிலுக்கு டெரைவ் பண்ணிருப்பேன்னா அதை அப்படியே கொண்டு வந்து என்ன பண்ணும், ஏசி ஜென்ரேட்டர்ல சேர்த்து விட்டு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் இதை கொண்டு வந்து இப்ப இங்க நடத்தினா இன்னும் அன்ஈஸியா ஃபீல் ஆகும். இதெல்லாம் பயங்கர கன்ஃபியூஷன் உண்டு பண்ணும். அதனால தனியா ஓரியன்டேஷன் ஆஃப் காயில்னு ஒரு டைட்டில் போட்டு ஒரு ஸ்கீமை முடிச்சுட்டு இன்னொரு ஸ்கீம்ல நான் என்ன பண்ணிருக்கேன், ஏசி ஜென்ரேட்டர் நடத்துறப்ப இதை சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. இதுல ஒரு சிக்கல் இருக்குப்பா, பிராக்டிக்கல் இஷ்யூ ஒண்ணு இருக்கு. இப்ப இங்கதானே இஎம்எஃப் வருது. இதோட நீ ஒரு லேம்பை கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், லேம்பு க்ளோ ஆகும். மேட்டரே கிடையாது. லேம்பை கனெக்ட் பண்ணா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா லேம்பு க்ளோ ஆகதான் செய்யும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா வேற ஒரு பிரச்சனை, ஒரு என்ன பிரச்சனைனா இவன் சுத்துறான். இவன் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறப்ப இந்த ரெண்டு டெர்மினலும் சேர்ந்து சுத்து. அதோட நீ லேம்பை கனெக்ட் பண்ணா லேம்பு சுத்து. அப்ப பிராக்டிக்கலா இது ஒரு பெரிய பிரச்சனை. இதை சார்ட் அவுட் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு ஹாலோ சிலிண்டர் இங்க கனெக்ட் பண்றாங்க. இதுக்கு பேர் ஸ்லிப்ரிங். இதோட பிரஷ் கனெக்ட் பண்றாங்க. இது வந்து கார்பன் பிரஷ், கார்பன்ல பண்ணிருப்பாங்க. அதோட நீங்க லேம்பை கனெக்ட் பண்ணிட்டா பிரஷ் சுத்தாது, அதனால லேம்பு சுத்தாது. அதே நேரத்துல பிரஷ் ஸ்லிப்ரிங்க டச் பண்ணி ஒயர்ல இருக்கிற இந்த காயில்ல இருக்கிற கரண்ட் ஆர் இஎம்எஃப் ஸ்லிப்ரிங் அண்ட் பிரஷ் வழியா லேம்பு கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு செட்டப் இது. அதனால பார்ட்ஸ்ல நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்லிப்ரிங் பிளஸ் பிரஷ் அவங்கள பத்தி எழுதுங்க. ஸ்லிப்ரிங் இஸ் a hollow cylinder. It's attached with armature coil. If armature is rotating, then slip-ring also rotating. Brush made by carbon will touch the slip-ring, which will collect the current from slip-ring to give an external circuit. External circuit எல்லாம் அது கொடுக்கும்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். ஒர்க்கிங்லயோ கன்ஸ்ட்ரக்ஷன்லயோ எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லிப்ரிங் பத்தியும் பிரஷை பத்தியும் சேர்த்துடும். சுத்துற பகுதியில இந்த பிரஷும் ஸ்லிப்ரிங்கும் போட்டிருக்கிறதுனால இங்க ஸ்பார்க் வரும். இது வந்து ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ். அதனால என்ன பண்றாங்கன்னா லேட்டஸ்ட் ஜெனரேட்டர்ல இப்ப இது ஆர்மச்சூரா மேக்னெட் இப்படி இருக்கா, இவனை சுத்துறதுக்கு பதிலா ஆர்மச்சூரை சுத்துறதுக்கு பதிலா மேக்னெட்டை சுத்துறாங்க. அது நல்ல விஷயம். ஏன் பாரடே எக்ஸ்பெரிமெண்ட் நான் டீச் பண்றப்பே உனக்கு சொன்ன, நீ காயிலையும் மூவ் பண்ணிக்கலாம், மேக்னெட்டையும் மூவ் பண்ணிக்கலாம். அப்ப இதை மூவ் பண்றதோட அதை மூவ் பண்றது மச் பெட்டர். அந்த ஜெனரேட்டருக்கும் இதேதான், எல்லாமே இதான். சுத்துறதை மட்டும் இவனை சுத்தினியே, இவனை சுத்தணும், இவனை சுத்திர அப்படிங்கிறாங்க. அது ஸ்டேட் போர்டு சிலபஸ்ல தான் இருக்கு. சிபிஎஸ்இ சிலபஸ், நீட் சிலபஸ், ஜேஇ சிலபஸ்ல அது கிடையாது. அந்த பசங்க அதை பத்தி யோசிச்சா போதும். நீங்க பொதுவா அதை யோசிக்க தேவையில்ல, என்ட்ரன்ஸுக்கு அதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இது மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு, ஞாபகம் வச்சு. பிரஷ் ஒரு அருமையான ஒரு லாஜிக். நம்ம டூத் பிரஷ் மாதிரி தான். டூத் பிரஷ்ல ரெண்டு ஸ்டைல்ல நம்ம பிரஷ் பண்ணலாம்ப்பா. இப்ப நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ற ஸ்டைல் என்ன, மண்டே ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு பிரஷ் ஆட்டுறது. இன்னொரு ஸ்டைல் இருக்கு, பிரஷ் ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு மண்டே ஆட்டிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம். நம்ம சின்ன வயசுல இருந்து அதுக்கு அடாப்ட் ஆகல. பிரஷ் ஆட்ட ஸ்டைலுக்கே அடாப்ட் ஆயிட்டதுனால நம்ம அதை ஃபாலோ பண்றோம். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, whenever there is a brush, அங்க ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், ஒரு ஸ்டேஷனரி இருக்கும். ரெண்டுக்கும் பிரஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி பிஹேவ் பண்ணும். நாங்க சின்ன வயசுல சைக்கிள் யூஸ் பண்றப்போ, புது சைக்கிளா இருந்ததுன்னா சைக்கிள் ரிம்ல டஸ்ட் வரும்ல, தூசியா ஒட்டிக்கும். அந்த தூசி ஒட்டாம இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரிமோட ஒரு பிரஷ்ஷை இன்டர்ஃபேஸ் பண்ணிடுவோம். அப்ப நாங்க சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டுறப்ப என்ன ஆகும்னா, அந்த பிரஷ் ரிம்மை டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிரஷ்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம், சாரி ரிம்ல இருக்கிற டஸ்ட் எல்லாம் கீழே விழுகும். ஆனா பிரஷ் சுத்தாது. அந்த மாதிரி பண்ணும். பிரஷ் சுத்துற மாதிரியும் பண்ணாலும் பிரஷோட இன்னொரு பார்ட் சுத்தாத மாதிரி பண்ணிடும். அதான் பிரஷ்ல இருக்கிற பியூட்டி. பட் இங்க வந்து பிரஷ் என்ன பண்ணும் அப்படின்னா, நிறைய ஸ்பார்க்க ப்ரொடியூஸ் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணா நீங்க இதை ரொட்டேட் பண்ணும். கஷ்டப்பட்டு வெயிட்டா வேற இருக்கும். மேக்னெட் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா இருக்கும் இதை கம்பேர் பண்றது. அதனால மேக்னெட்டை ரொட்டேட் பண்றது என்ன மச் பெட்டர். இதான் பண்ணும். இதான்ப்பா ஏசி ஜெனரேட்டர். இதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இதுல ரைஸ் டவுன் கரண்ட் என்ன ஆகுது, மாறுது, இஎம்எஃப் மாறுது. அப்ப இதோட லேம்பை கனெக்ட் பண்ணா லேம்ப்லயும் உங்களுக்கு என்ன ஆகணும், ரைஸ் ஆகுறப்ப பிரைட் ஆகி, டவுன் ஆகுறப்ப என்ன ஆகும், டார்க் ஆகும். நான் இப்ப இங்க சொல்ற லேம்ப் டியூப் லைட் கிடையாது.
இன்கேண்டிசன் லேம்ப்னு வச்சுக்கோம். டியூப் லைட்டை பத்தி தனியா வச்சுக்கோம். இன்கேண்டிசன் லேம்ப் கனெக்ட் பண்றேன். ஸோ என் கண்ணுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, எப்படி தெரியணும்? பிரைட்டு டார்க், பிரைட்டு டார்க்னு மாறி மாறி தெரியும். ஆனா அப்படி தெரியாது. நீங்க இன்கேண்டிசன் லேம்பை கனெக்ட் பண்ணி இந்த சப்ளையை உள்ள கொடுத்துட்டீங்கன்னா கண்டினியூஸ் பிரைட்டா தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். என்ன காரணம்னா இது ஒரு சைக்கிள் பா. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி 50 சைக்கிள். அதுக்கு பேர் ஃப்ரீக்வன்சி. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு செகண்ட்ல இந்த மாதிரி 50 சைக்கிள் வருதுன்னா 50 பாசிட்டிவ் மேக்ஸ் வரும், 50 நெகட்டிவ் மேக்ஸ் வரும், 100 டைம்ஸ் ஜீரோ கிராஸ். அப்போ ஒரு செகண்ட்ல 50 தடவை பாசிட்டிவ் பிரைட், 50 தடவை நெகட்டிவ் பிரைட், 100 டைம்ஸ் டார்க்னு உன் கண்ணு பார்க்கணும். இந்த லேம்ப்ல பார்க்கணும். விட்டு பார்த்தா 50 பிரைட் 50 டார்க் அந்த மாதிரிலாம் வருதுன்னு நம்ம கண்ணு என்ன பண்ணும்? வித்தின் ஏ செகண்ட் ரெகக்னைஸ் பண்ணாது. நம்மளோட பிரெயினுக்கு ரெகக்னைசிங் எபிலிட்டி என்னப்பா? மினிமம் 1 செகண்ட், லெசர் தென் 1 செகண்ட் எதுவுமே பண்ணாது. அதனால நம்ம பார்த்தா தொடர்ச்சியா பிரைட் மாதிரியே தெரியும். இப்பெல்லாம் இன்கேண்டிசன் லேம்ப் வர்றது இல்லை. மேபி அந்த லேம்ப் இருந்ததுன்னா போட்டு பார்க்கலாம். போட்டு பார்த்தோம்னா இது 50 ஹெர்ட்ஸா இருந்தாலும் கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா ஒரு மாதிரி இப்படி இப்படி போயிட்டு போயிட்டு வர ஒரு ஃபீல் என்ன ஆகும்? லைட்டா வரும். ஆனாலும் கண்ணு பூசும். அதனால நீ கண்டினியூஸ் பிரைட்டா தான் பார்க்க முடியும். ஆனா உண்மையிலுமே அதுல நடந்தது என்ன? பிரைட் டார்க்னு மாறி மாறி வரும். இப்ப நான் ஒரு ஜெனரேட்டர் ரெடி பண்ணி ஒரு செகண்ட்ல 5 சைக்கிள் வர மாதிரி பண்றேன். அப்ப லேம்ப் கனெக்ட் பண்றேன். என்ன ஆகும்? பிரைட்டு டார்க், பிரைட்டு டார்க் மாறி மாறி வர்றத கண்ணால பார்க்கணும். ஓரளவுக்கு அதை ஜட்ஜ் பண்ணலாம். பேய் படத்துல அதான் பண்றாங்க. பேய் படத்துல அந்த லைட்ஸ் டவுன் ஆகி ஹைப் ஆகுதுல, அதுல லாஜிக் என்னன்னா ஃப்ரீக்வன்சியை வேரி பண்றதா லாஜிக். அதான் பெஸ்ட். அப்ப இந்த ரைஸ் டவுன் நீ பேய் படத்துல பாரு, இந்த லேம்புக்கு தான் அதை பண்ணிருப்பாங்க. வேற லைட்டுக்கு அதை பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இன்கேண்டிசன் லேம்ப் தான் சப்ளையோட நேச்சருக்கு அப்படியே பிஹேவ் பண்ணும். உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். இந்த ஏசி சப்ளை தான் ஃபேனு கொடுக்கும். ஏசி சப்ளை தான் இப்ப இந்த ஏசி கொடுக்குறேன், அதாவது கூலருக்கு கொடுக்குறேன். ஏசி சப்ளையை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா லைட்டுக்கும் கொடுக்குறேன், டியூப் லைட்டுக்கும் கொடுக்குறேன். அப்ப நம்ம எல்லாருக்கும் உள் மனசு என்ன சொல்லும்? பாசிட்டிவ் வர்றப்ப ஃபேன் ரைட்ல சுத்தணும், நெகட்டிவ் வரப்ப ஆப்போசிட்ல தானே சுத்தணும். ஆனா அப்படி சுத்த மாட்டேங்குதே, ஃபேன் ஒரே சைட்ல சுத்துதேன்னு ஒரு டவுட் என்ன ஆகும்? இந்த சப்ளை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்கும் வரும். கரெக்ட் தான், டவுட் கரெக்ட் தான். இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, சப்ளையோட ஆட்டிடியூடுக்கு ஃபேன் ஒர்க் பண்ணாது. ஃபேனுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு, டியூப் லைட்டுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு, ஏர் கண்டிஷனருக்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குன்னு ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல் இருக்கு. அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் படி தான் அவங்க வேலை செய்வாங்க. நீ கொடுக்குற சப்ளை படி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அந்த ஒர்க்கிங் பிரின்சிபலுக்கு என்ன வேணுமோ அதை நீ ஃபீட் பண்ணா போதும். ஓகேவா? ஆனா இன்கேண்டிசன் லேம்ப் அப்படி கிடையாது. இன்கேண்டிசன் லேம்புக்கு பெருசா ஒர்க்கிங் பிரின்சிபல் கிடையாது. சப்ளையோட நேச்சருக்கு வேலை செய்யும். சப்ளையோட நேச்சருக்கு வேலை செய்யற ஒரே எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இன்கேண்டிசன் லேம்ப் தான். வேற யாரும் சப்ளை நேச்சருக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அவங்க நேச்சருக்கு வேலை செய்வாங்க. சப்ளையோட நேச்சருக்கு வேலை செய்யற இன்னொரு உயிருள்ள பொருள் நம்ம தான். நீ பிளக் பாயிண்ட்ல போய் விரல விட்டா உனக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கும். அடிச்சா இப்படி இப்படியே ஆடுறோம். என்ன காரணம்? சப்ளை வேரியேஷன் தான். அதுல அந்த ஜீரோ கிராஸ் ஆகுது பாத்தீங்களா? அப்ப நம்ம கை எடுத்துட்டு வெளியே வந்துடும். இல்லைன்னா எலக்ட்ரிக் டெத் தான். ஓகே தானே? சோ அப்ப நம்மளுக்கும் இன்கேண்டிசன் லேம்புக்கும் என்ன ஆட்டிடியூட் இருக்கு? சப்ளைக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ற ஆட்டிடியூட் இருக்கு. வேற எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டுக்கு எல்லாம் என்ன ஆட்டிடியூட் இருக்கு? அந்த எக்யூப்மெண்ட் ஆட்டிடியூட் இருக்கு. நீ அதையும் இதையும் போட்டு குழப்பிடக்கூடாது. அது எப்படி ஃபேனுக்கு இது கொடுத்தா ஃபேன் ஒரே சைட்ல சுத்துதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா ஃபேனோட ஒர்க்கிங் தான் போய் படிக்கணும். சப்ளையோட ஒர்க்கிங் படிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஓகே தானே? இதான்ப்பா ஏசி ஜெனரேட்டர். இந்த ஒமேகாவை கூட நீங்க அப்டேட் பண்ணலாம். ஒமேகால 1 ரவுண்டுங்கிற லாஜிக் உள்ள போகும். 1 ரவுண்ட்னா 360 டிகிரி. 1 ரவுண்டுக்கான டைம் தான் டைம் பீரியட். 1 by டைம் பீரியட் தான் ஃப்ரீக்வன்சி. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், யூஎஸ் ஸ்டாண்டர்ட் படி 60 ஹெர்ட்ஸ். முன்னாடி எல்லாம் யூஎஸ்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்து இந்தியால நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஆப்ரேட் பண்ணா சீக்கிரமா ஃபால்ட் ஆயிடும். ஏன்னா அது 60 பண்ணிருப்பாங்க, நம்ம 50. அதனால அந்த பிரச்சனை வரும். இப்ப அப்படி இல்லை. இந்தியா பெரிய சேல்ஸ் மார்க்கெட்டா இருக்கிறதுனால அவன் இந்தியாவுக்கு சூட்டபிளாவே எல்லாரும் என்ன பண்றாங்க? மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்றாங்க.
ஈவன் அது யூஎஸ் ப்ராடக்டா இருந்தாலும் அவன் ஊர்ல ப்ராடக்ட் பண்ண மாட்டான், தண்ணி செலவாகும்ட்டு வேற எங்கேயாவது பில்டிங் போட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு தான் ப்ராடக்ட் பண்ணுவாங்க. ஸோ சேல்ஸ் எங்க நடக்குதோ அதுக்கு சூட்டபிளா என்ன பண்ணிடுவாங்க, அந்த ஊருக்கு சூட்டபிளான ஃப்ரீக்வன்சில டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு குறிப்பிட்ட டைம் டிகேக்கு அப்புறம் ஒரு ரேஞ்ச் மாதிரி போட ஆரம்பிச்சு 45ல இருந்து 55ன்னு போட ஆரம்பிச்சு. அப்போ 40க்கு வேலை செய்யும், 45க்கு வேலை செய்யும், 50க்கு வேலை செய்யும், 55க்கு வேலை செய்யும், 60க்கு வேலை செய்யும். அந்த மாதிரி எந்த ஊர்ல ஆப்ரேட் பண்ணாலும் வேலை செய்யற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியோட இஷ்யூ, அதோட சொல்யூஷன் இதெல்லாம் நம்மளுக்கு எப்பனா when we are டிசைனர்னா தான் இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு என்ன கிடையாது இம்பார்ட்டன்ட், ஃப்ரீக்வன்சி இம்பார்ட்டன்டா. டிசைன் பண்றப்ப என்ன ஃப்ரீக்வன்சிக்கு டிசைன் பண்றோங்கிறது என்னது, டிசைன் பண்றப்ப ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். இதான் என்னது ஏசி ஜெனரேட்டர். ஓரியன்டேஷன் ஆஃப் காயில் படிச்சு அதோட தொடர்ச்சியா என்ன பண்ணிடுவோம், ஏசி ஜெனரேட்டர் பார்க்க முடிச்சாச்சு. அடுத்த மெத்தட் போயிடுவோம். இந்த மெத்தட் தான் பெருசு. அடுத்தடுத்த மெத்தட்லாம் 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ரெண்டாவது மெத்தட் டு வேரி ஏரியா ஆஃப் காயில். பெருசா அதுக்கு புது டயக்ராம்லாம் கிடையாதுப்பா, ஏற்கனவே இருக்கிற டயக்ராமா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். காயிலோட ஏரியாவை வேரி பண்றதுக்கு நான் காயில்ல ஒரு மூவபிள் ராடு ஒண்ணு பிக்ஸ் பண்றேன். இப்ப இந்த ராடை நான் எம்என் இந்த பொசிஷன்ல வைக்கிறேன். அப்ப இந்த அளவுக்கு ஏரியா இன்வால்வ் ஆகும். ராடை கீழே கொண்டு வந்துட்டேன், எம் டாஸ் என் டாஸ் அப்படிங்கிற பொசிஷனுக்கு எடுத்துட்டு வரேன். அப்ப ஏரியா இன்வால்வ்டு என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது. சின்ன ஏரியானா கம்மி பிளக்ஸ் லிங்க் ஆகும், பெரிய ஏரியானா ஃபுல் பிளக்ஸ், அது மேக்சிமம் பிளக்ஸ் லிங்க் ஆகும். அப்ப பிளக்ஸ் லிங்க் ஆகுறது என்ன ஆகுது, வேரி ஆகுது. பிளக்ஸ் லிங்க் ஆகுறது வேரி ஆகுது அப்படின்னா கண்டிப்பா பாரடேஸ் லா படி இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மள்ட்ட ஃபார்முலா இருக்கு, -n × dψ/dt. ஆனா இந்த ஃபார்முலா ஜென்ரலா இருக்கு, எனக்கு இப்படி வேணாம், எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும், அதாவது இந்த டைட்டிலுக்கு சூட்டபிளா வேணும். அதனால இதை அப்டேட் பண்ண போறேன். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சிம்பிளிசிட்டியை காரணம் காமிச்சு அவாய்ட் பண்ணிட்டேன். பிளக்ஸோட ஃபார்முலா BA cos θ. பிளான் டு வேரி ஏரியா தான், அதனால cos θவை ரெஃப்யூஸ் பண்ணிக்கிறேன். இதை டிஃபரன்சியேட் பண்ணா dψன்னு வரும். அப்ப நீங்க BDAன்னு எழுதலாம். ஏன்பா ADBன்னு எழுதலாம், நம்ம ஏரியாவை தானே வேரி பண்றோம், அதான வேரியபிள், அதனால அதுக்கு டிஃபரன்சியேஷன் சிம்பிளா ஹைட் பண்ணு, B கான்ஸ்டன்ட், அதனால அதை அப்படியே வச்சிருக்கேன். அடுத்து சேஞ்ச் இன் ஏரியா, DAனா சேஞ்ச் இன் ஏரியான்னு சொல்லலாம். நீ மேல இருந்து ராடை கீழே கொண்டு வந்துட்டா ஏரியா இன்க்ரீஸ் ஆகும், கீழே இருந்து ராடை மேல கொண்டு போயிட்டா ஏரியா என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும். அப்ப நீ இன்க்ரீஸ் இன் ஏரியான்னு சொல்லலாம், அது டிக்ரீஸ் இன் ஏரியான்னு சொல்லலாம், அது ஜென்ரல் என்ன சொல்லலாம், சேஞ்ச் இன் ஏரியான்னு கூட சொல்லலாம். அதை கண்டுபிடிக்கணும். இப்ப இங்க இருக்கிறப்ப இவ்வளவு ஏரியா இன்வால்வ் ஆகுது, ராடு இங்க வந்துருச்சுன்னா இவ்வளவு ஏரியா இன்வால்வ் ஆகுது. அப்ப இந்த அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் ஷேர் பண்ற அமௌண்ட் தான் என்னது, அந்த இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆர் டிக்ரீஸ் இன் ஏரியா ஆர் சேஞ்ச் இன் ஏரியா. சப்போஸ் இதை நான் டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு சைட் லென்த் எல்னு எடுத்துக்கிட்டா இந்த டயக்ராம் படி சேஞ்ச் இன் ஏரியா என்ன வந்துரும்னா LDX. அதை நான் இங்க சப்ஸ்டிடியூட் பண்றேன். அப்ப E is equal to மைனஸ் dψக்கு பதில் BL dx by dtன்னு வந்துடும். இங்க இருக்கிற dx by dtங்கிறது யாரு, வெலாசிட்டி ஆஃப் ராடுன்னு சொல்லலாம். அப்ப E is equal to மைனஸ் BLVன்னு வந்துடும். அப்ப இந்த டைட்டிலுக்கு சூட்டபிளா நம்ம ஆன்சரை டெவலப் பண்ணியாச்சு. நான் டயக்ராம் இப்படி வரைஞ்சிருக்கேன்னா, நிறைய புக்ல டயக்ராம் எப்படி இருக்குன்னா இதை காயில்னு போட்டிருப்பாங்க, ராடை இப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஏரோ போட்டிருப்பாங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட கிராஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிராஸ்னா யாருப்பா, இன்டு தி போர்டுன்னு அர்த்தம். இந்த மாதிரி போட்டு டயக்ராம் போட்டிருப்பாங்க. இப்படி போட்டாலும் இப்படி போட்டாலும் எல்லாம் ஒண்ணுங்க, பாயிண்ட் தான் இந்த லென்த் L. நீங்க ராடை மூவ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், ஏரியாவோட அந்த சைஸ் வேரி ஆகும். யாரோட ஏரியா, காயிலோட ஏரியா. காயில்ல லிங்க் ஆகுற பிளக்ஸும் அதனால வேரி ஆகும். அப்ப பாரடைஸ்ல அப்படி இஎம்எஃப் வரும். இஎம்எஃப் இப்படி டெரைவ் பண்ணி காமிச்சா முடிஞ்சிருச்சுப்பா செகண்ட் மெத்தட். செகண்ட் மெத்தட்ல மட்டும் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் இருக்கு. என்னன்னா இப்ப நீங்க இந்த ராட் அப் அண்ட் டவுன் மூவ் பண்றீங்களா,
அப்ப ஏரியா மாறுதா? ஏரியா மாறினா ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது மாறுதா? ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது மாறுனுச்சுன்னா இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுமா? இன்டியூஸ் ஆகிற இஎம்எஃப் ராட்லயே கரண்டா டிராவல் ஆகும். அப்ப என்ன பாயிண்ட்? தி ராட் வில் பிஹேவ் அஸ் கரண்ட் கேரிங் ராட். கரண்ட் கேரிங் ராடுனாலும் கரண்ட் கேரிங் கண்டக்டர்னாலும் ஒண்ணுதான். அப்ப எப்ப இதுக்குள்ள கரண்ட் ஃப்ளோ ஆகுதோ அப்ப அது கரண்ட் கேரிங் கண்டக்டர். கரண்ட் கேரிங் கண்டக்டர் எங்க இருக்குன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கு. அப்ப எக்ஸ்பெரிமெண்ட் 3C படி லாரன்ஸ் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, இதனா எக்ஸ்பெரிமெண்ட் 3C அதானே? when we place current carrying conductor on magnetic field it experience a Lorentz force. அது கிடைக்கும். சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ்க்குள்ள லைட்டா போயிட்டு வெளியே வரலாம் இன் நியூமரி. நாளைக்கு கிளாஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் பார்ப்போம். அப்ப இன்னொரு தடவை அதை பத்தி பேசுவோம். சோ இதான் பார்ட் டு வேரி ஏரியா ஆஃப் காயில். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் முடிச்சாச்சு. அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னா டு வேரி பி, மேக்னெட்டிக் ஃபீல்ட வேரி பண்றது. ரொம்ப சிம்பிள் மெத்தட் பா. மேக்னெட்டை க்ளோசரா கொண்டு வா, அப்ப நிறைய ஃபீல்டு லிங்க் ஆகும். மேக்னெட்டை வெளியே எடுத்துட்டு போ, ஃபீல்டு லிங்க் ஆகுறது கம்மி ஆயிடும். அதான் டு வேரி பி. இன்னைக்கு கிளாஸோட பிகினிங்ல ஃபாரடேயோட எக்ஸ்பெரிமெண்ட்ல நாம என்ன பண்ணோம்? மேக்னெட்டை தானே மூவ் பண்ணோம். அதான் இந்த மெத்தட். அப்ப இந்த மெத்தட்ல டெக்னிக்கலா சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. மேக்னெட்டை மூவ் பண்ணாவே ஃபீல்டு என்ன ஆயிடும்? வேரி ஆயிடும். பெர்மனன்ட் மேக்னெட் தான். நீ எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணா என்னப்பா பண்ணலாம்? மேக்னெட்டை மூவ் பண்ண அவசியம் இல்லை. எலக்ட்ரோ மேக்னெட்னா ஒயரை சுத்தி தானே கரண்ட் பாஸ் பண்ணுவேன். நீ அப்ப மேக்னெட்டா அதை மாத்துறதுக்கு ஃபீட் பண்ற கரண்ட்டை வேரி பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மேக்னெட்டோட குவாலிட்டி என்ன வேரி ஆகும். குவாலிட்டி வேரி ஆச்சுன்னா ஃபீல்டு என்ன ஆகும்? வேரி ஆயிடும். அப்படியும் பண்ணலாம். பட் ஒரு தனி ஃபார்முலா இந்த மாதிரி ப்ரீவியஸ் மெத்தடு ஜெனரேட்டர் ஓரியன்டேஷன் அந்த மாதிரி தனி ஃபார்முலாலாம் இதுக்கு எதுவும் கிடையாது. வேணும்னா நம்ம இப்படி பண்ணலாம். மைனஸ் n இன்டூ டி சை பை டிடில சைக்கு பதில் பிஏ காஸ் தீட்டான்னு போட்டுட்டு நாம என்ன பண்ணலாம்? டு வேரி பிங்கிறதுனால மித்த டேர்ம்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துடலாம். n ஏ காஸ் தீட்டாலாம் வெளியே வச்சுக்கிட்டு டி பை டிடி ஆஃப் பின்னு சும்மா மேத்தமெட்டிக்கலா இப்படி காமிக்கலாம். பட் பெருசா ஒரு எண்ட் ரிசல்ட் மாதிரி எதுவும் இங்க கிடையாது. இந்த கேஸ்ல இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் மெத்தட்ல இருக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இதான் என்னது மெத்தட்ஸ் டு ப்ரொடியூசிங் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வர அந்த 3 மெத்தட். மூணையுமே முடிச்சாச்சு. மூணையும் முடிச்சதை அடிப்படையா வச்சுக்கிட்டு நான் சில கன்க்ளூஷன் ஃப்ரேம் பண்றேன். ஏன்னா இந்த கன்க்ளூஷன்ல இருந்து தான் நம்ம நாளைக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால கன்க்ளூஷன் முடிச்சிடுறேன். நீ அதுக்கப்புறம் அதை எழுதிட்டு கிளம்பலாம். கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு மேக்னெட் எடுக்கிறேன். இது நார்த் போல், இது சவுத் போல். பிட்வீன்ல ஒரு காயில் வைக்கிறேன். காயில ரொட்டேட் பண்றேன். என்னோட பிளான் இதான், காயில ரொட்டேட். அப்ப இதுல ஃபாரடேஸ் லா படி ஃப்ளக்ஸ் லிங்க் ஆகுறது, வேரி ஆகி இஎம்எஃப்லாம் வரும். அந்த இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டெரைவ் பண்ணியாச்சு. E0 sin ஒமேகா டி. இதுல E0னா மேக்சிமம் இஎம்எஃப், என்பிஏ ஒமேகா. ரெண்டாவது திருப்பி அதே மேக்னெட், அதே காயில், ராட் ஒன்னு வைக்கிறேன். இதோட சைட் லென்த் என்ன. ராட மூவ் பண்றான் அப் அண்ட் டவுன். ராட மூவ் பண்ணா ஏரியா வேரி ஆகும். ஏரியா வேரி ஆச்சுன்னா அந்த ஏரியாங்கிற காயில்ல இன்வால்வ் ஆகுற ஃபீல்ட் ஆர் ஃப்ளக்ஸ் வேரி ஆகும். அப்ப இஎம்எஃப் கிடைக்கும். அந்த இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பிஎல்வி, டு வேரி ஏரியா ஆஃப் காயில். அதுக்கான ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். மூணாவது திருப்பி மேக்னெட், காயில கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணியே வைக்கிறேன். காயிலோட சைட் லென்த் என்ன. அப்படியே காயிலே வெளியே இருக்கிறேன் வித் சர்டைன் வெலாசிட்டி. நீங்க இந்த மேஜைல டிரா இருக்குல்ல, அந்த டிரா மாதிரி நீங்க அப்படியே சல்லுன்னு வெளியே எடுத்துட்டீங்கன்னா காயிலோட ஏரியா குறைஞ்சிடும். உள்ள தள்ளினீங்கன்னா என்ன, ஏரியா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நீங்க ராட வச்சு ஏரியா வேரி பண்ணலாம், இல்லைன்னா இப்படி கூட பண்ணலாம். அப்ப ஏரியா ஆஃப் காயில் வேரி ஆகுதுன்னா அதுல லிங்க் ஆகுற ஃபீல்டு வேரி ஆகும். அப்ப இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு அகைன் அதே ஃபார்முலா தான், பிஎல்வி.
4வது கன்க்ளூஷன், திருப்பி நார்த் சவுத் மேல ஒரு ராடு ஒண்ணு வைக்கிறான். ராடோட லென்த் என்ன, ராடே நான் மூவ் பண்றேன் அப் அண்ட் டவுன். அப்பயும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபீல்டு வேரி ஆகும், அதனால இஎம்எஃப் வரும். ஃபார்முலா அதே பிஎல்பி தான். இதுக்கும் ப்ரூஃப் பார்த்தாச்சு. கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு லென்ஸ் லாவை பத்தி ஒரு பாயிண்ட் பேசுவா அடுத்த வாரம். அதுல நான் இதுக்கான ப்ரூஃப் கொடுத்துருவேன். இதுக்கான ப்ரூஃப் நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருக்கேன், மோஷனல் இஎம்எஃப்ங்கிற டைட்டில். ஆனா நம்ம சிலபஸ்ல கிடையாது. மேபி அடுத்த கிளாஸ்ல, அடுத்த வார கிளாஸ்ல இந்த லென்ஸ்லா ஸ்கீம் எல்லாம் முடிச்சுட்டு டைம் இருந்ததுன்னா இதையும் நான் உனக்கு நடத்தேன். அது ஒன்றும் ஒரு பெரிய பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. கடைசி 5வது, திருப்பி அதே மேகல ஒரு ராடு ஒண்ணு வைக்கிறேன். இது ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ராடோட லென்த் என்ன, ராட ரொட்டேட் பண்றான், ரொட்டேட் ராடு, சுத்துற ராட. அப்ப இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/2 பி ஒமேகா எல் ஸ்கொயர். இதுக்கான ப்ரூஃப் 9th ப்ராப்ளம் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம், அதுல கொடுத்துருவோம். ஆல்ரெடி ப்ரூவன் 9th ப்ராப்ளத்துல கிடைச்சிரும். இது ரெண்டுமே நம்ம சிலபஸ்ல ப்ரூஃப் எசென்சியல் இல்லாத கான்செப்டா தான் இருக்கு, ப்ராப்ளமுக்காண்டி தான் சேர்க்கிறோம். ஆனா நான் ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ்ல அந்த ப்ரூஃபையும் உனக்கு இன்ஜெக்ட் பண்ணலாம் தான் நினைப்பேன். இதுக்கு நான் சொல்லனாலும் அதுக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். சோ இதான்ப்பா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ல ஒரு பார்ட். செம ஈஸிப்பா. சரி, இப்ப இந்த மாதிரிலாம் சில ஃபார்முலாஸ் நம்ம எடுத்துக்கிட்டதுனால ஃபாரடேஸ் லாவோட ஃபார்முலா மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்ப நம்ம ப்ராப்ளத்துல நாம என்ன பண்ணலாம், ஃபாரடேஸ் லா ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். E is equal to minus n into d psi by dt, அதையும் பயன்படுத்தலாம். அது இல்லாம இவங்களையும் பயன்படுத்தலாம். இவங்களை எப்ப பயன்படுத்துறது, அதை எப்ப பயன்படுத்துறது, நாளைக்கு கிளாஸ்ல க்ளூவோட தான் சொல்லுவேன். இந்த மாதிரி க்ளூஸ் இருக்கிறதுனால நான் இதை பயன்படுத்துறேன், இந்த மாதிரி க்ளூ இருக்கிறதுனால நான் இதை பயன்படுத்துறேன்னு க்ளூவோட தான் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பேன். ஸோ அப்ப பாத்துக்கலாம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, அதே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற நோட்ஸ்ல 2 சீட்டு தள்ளனதுக்கு அப்புறம் டு வேரி ஏரியா ஆஃப் காயின் ஒரு டைட்டில் இருக்கும், 3வது பேப்பர்ல இருக்கும். அங்க கொஞ்சம் இடம் இருக்கும், அந்த இடத்துல கன்க்ளூஷன் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிருங்க. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்ங்கிற நோட்ஸ்ல டு வேரி ஏரியா ஆஃப் காயின், இந்த டைட்டில்ல நிறைய கேப் இருக்கும், இந்த கேப்ல கன்க்ளூஷன் போட்டு எழுதிருங்க. ஜெகதீஷ், சரண், கால்வின், சாகா, தரண்யா, ஆலன், ஹர்னி, சுகைனா, அருண்குமார், வேதாஸ்ரீ, ஹரிமுகேஷ், நேகா, சாய் சங்கர், லக்ஷயா, ஆர்த்தி, ஆதில், விஸ்வேஸ்வர். போன வாரம் ஏன்டா 2 கிளாஸ் ஆப்சன்ட்?
இது எழுதியாச்சுன்னா ஆன்லைன் கிளாஸ்ல இருக்கிறவங்க லாக் அவுட் ஆயிக்கலாம். நாளைக்கு லாகின் ஆயிருங்க, மிச்சம் நாளைக்கு பாத்துக்கலாம்.